உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு உங்களுக்கு பிடிச்சதா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு லைன் 2 லைன் தெரியும் அவ்வளவுதான். சரி ஃபுல்லா உங்களுக்கு எது மேக்ஸிமம் தெரியுமோ சொல்லுங்க. புத்தம் புது காலை பாட்டுமா? பாருங்க பாருங்க பாருங்க. அப்ப வீடியோ ஆஃப் பண்ணி புத்தம் புது காலை பொன்னிறவேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் நாளுமா புத்தம் புது காலை பொன்னிறவேளை பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள் குயிலோசையின் பரிபாஷைகள் அதிகாலையின் வரவேற்புகள் புத்தம் புது காலை பொன்னிறவேளை வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ பனிவாடை வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ வயதில் தோன்றிடும் நினைவில் ஆடுதும் வளர்ந்தாடுது இசை பாடுது வழி கூடிடும் சுவை கூடுது புத்தம் புது காலை பொன்னிறவேளை வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் நாளுமா சூப்பர் 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 செம்ம. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. நீங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பாடிட்டு இருந்தீங்களா? ஆமா ஆமா 15 இயர்ஸ் பாட்டேன். வாவ். இப்ப விட்டீங்களா? விட்டேன். அப்பா இருந்த வரைக்கும் கூட வருவாரு ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாம். அப்பாக்கு அப்புறம் கண்டிப்பா. அப்படியா? நீங்க உங்க டேலண்ட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் நாம இதுதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல. நம்மளுக்கு இப்ப அந்த டைம் லைன் சூட் ஆகல. அவ்வளவு. இனிமேல் நம்ம டீமோட கான குயில் நீங்க. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ நாங்க இங்க ஒரு இதுல இருக்கோம், கண்டலன்ஸ் வீட்ல கருப்புனால. கித்தி இறந்துட்டாங்க எனக்கு. இன்னைக்கு கருப்பு 3வது நாள். அதனால அங்கதான் இருக்கும். ஆமா சரி. இன்னைக்கு அவரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்புறம் அவருக்கு இதை பாத்துறேன். ஒரு கால் பண்றேன். ஹேமா வரேன்னு சொன்னாங்க.
செந்தில் சீக்கிரம் எழுந்துட்டீங்களா செந்தில்? இல்லையே லேட்டா மதியானமே நீங்க ரொம்ப சீக்கிரமா எழுந்தீங்க போல இன்னைக்கு. நானு ரொம்ப சீக்கிரமா மெசேஜ் வந்தது உங்கள்ட்ட இருந்து. இல்ல தூங்கிட்டேன். என்னாச்சு செந்தில்? இல்ல அப்புறம் தூங்கிட்டேன். அப்ப முழிச்சேன் அப்புறம் தூங்கிட்டேன். செந்தில் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அவரே இது நெட்டு கொஞ்சம் நேத்து இருந்து இல்லையா இன்னைக்கு காலை எல்லாம். ஓகே. ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. கிரீன் இப்ப இதாயிடுச்சு. நெட்டு இப்போதான் இப்போ பிளிக்கரிங் ஆயிட்டு இருக்காமா. இப்போ இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காருமோ 2 to 3 மினிட்ஸ்ல கிரீன் ஆயிடுமாமா. வந்த உடனே வந்துடுறேன். ஓகே. அவர் 4:30 இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் ஹேமாக்கு ஃபோன் பண்றேன். அவங்க வரேன்னு சொன்னாங்க. இவங்க பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. இப்போ வீடியோ கிடைக்கும்னு சொல்லிருக்கோம் இல்லையா, அதனால நிறைய பேர் விருப்பம் காமிச்சிக்க மாட்டேன். செந்தில் இன்னைக்கு எப்படி இருக்கு கிளைமேட் அங்க? செந்தில் ஹலோ, பேச கேட்க மாட்டேங்குதா? கேக்குதா நான் பேசுறது? கண்ணனும் ஹேமாவும் ஜாயின் பண்றாங்க. அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா? சூப்பர். ஆண்ட்ரூ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படி? ஆண்ட்ரூ show me your face ஆண்ட்ரூ. சொல்லுங்க ப்ரோ. இங்கதான் இருக்கேன். என்னையா எதை கூப்பிட்டாதான் வரணும்னு இருக்கேன். என்ன நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் பொறுமையா. வா எப்படி சென்னை இருக்கீங்க? சூப்பர் கிங்ஸ் ஜெர்சி போட்டு சூப்பர். இங்க ஆண்ட்ரூ பேசியா ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா என்ன பண்றது? எப்படி போயிட்டு இருக்கு கனடா? இது நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. வா எப்போ எக்ஸ்பெக்டட்? ஜனவரி பிப்ரவரி. ஆமா டிசம்பர் வரைக்கும் ஃளைட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. என்ன விரல்ல வாட்ச் கட்டி இருக்க மாதிரி இருக்கு? எல்லாம் கையில வாட்ச் கட்டுவோம், நீங்க விரல்ல வாட்ச் கட்டிங்க. ஆண்ட்ரூ எல்லாரும் விரல்ல எல்லாம் கையில வாட்ச் கட்டினா நீங்க ஏதாவது விரல்ல வாட்ச் கட்டி இருக்கீங்க. வாட்ச் இல்ல ப்ரோ, மோதிரம் அது. ஆமா சின்னதா இருக்கு. ஆமா சின்னதா இருக்கு. என்ன மோதிரம் அது? அது சில்வர் ஸ்டோன். என்ன ஸ்டோன்? அது கிளாஸ் எமரால்ட் ஃபேன்சி இது மாதிரி. நான் என்னடா புதுசா ஏதோ விரல்ல வாட்ச் வந்துச்சுன்னு நினைச்சேன். இருக்கே, வேணும்னா சொல்லுங்க வாங்கி தரேன். இங்க எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்? நல்லா போகுது ப்ரோ. சூப்பர் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. பரவாயில்ல. கிரவுண்ட் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ, க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் திறந்து அதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு எப்படி போகுது? பரவாயில்ல ஆண்ட்ரூ, ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. இவரு கூப்பிட்டுருக்காரு இன்னைக்கு பெலிக்ஸ். இன்னைக்கு ஈவினிங் தான் பேசணும். அதுக்குள்ள இன்னைக்கு அந்த ரிச்சுவல் சொன்னேன் எங்க சித்தி இருந்ததுனால அவங்க இதுல இருக்கேன். தூங்க வைக்கிறீங்களா? அதனால இன்னைக்கு பேசணும். அது கரெக்டா கோவில்ல இருந்த இதுல அப்ப கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்து வேலை, கொஞ்சம் லஞ்சு எல்லாம் பார்த்து சரி நானே இன்னைக்கு இவரு ஃபர்ஸ்ட் வராரு. இன்னைக்கு எப்பயும் நான் 4-5 பேரை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா மீதி எல்லாருமே லைவ் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா இது வீக் டேஸ்ல. ஆமா அதனால சரி கைதட்டருக்கு உற்சாகப்படுத்திருக்க 4 பேரா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன் ராஜ் இது இன்ட்ரோ செஷன் பண்ணிட்டாரு. வாங்க வணக்கம்.
ஹாய் அங்கிள். மியூட் பேச மியூட் எடுக்கல அவரு. அங்கிள் மியூட் ஆயிருக்கு அங்கிள். சாரி. ஹலோ வணக்கம். இன்னைக்கு கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருமா என்னமோன்னு. எல்லாம் இன்டர்நெட் பயங்கர ப்ராப்ளம். இது இந்த மழை தொடங்கின நாள்ல இருந்து அப்படியே தான் இருக்குது. எப்பவுமே இந்த மாதிரி இல்லை இங்க. இப்பதான் ஓகே, நோ ப்ராப்ளம். We will handle situation. Welcome to all. வெல்கம். So நீங்க எவ்வளவு பேர்? 8 பேரா? 7 பேர். 7 பேருங்கப்பா. மீதி எல்லாருக்குமே அந்த வீக் டேஸ்ங்கிறதுனால அவங்க அந்த இதுல பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க இன்னும் 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜிகா சொல்லிருக்காங்க. கண்ணன் ஹேமாவும் கண்ணன் ஜாயின் பண்றாங்க. அது வந்தாச்சு. ஹேமா வந்தாச்சு. ஹேமா கேக்குறதா உங்களுக்கு? கண்ணன் ஆபீஸ் அவர்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை ஆண்ட்ரூ வரலைங்க, இந்த தடவை வந்திருக்காரு. ஓ ஆமாவா? ஆமா கரெக்ட். நான் லாஸ்ட் டைம் ஆண்ட்ரூ பண்ணு. Okay, that's very good. Nice to see you, Andrew. Nice to see you too, uncle. ஆண்ட்ரூ கனடா போறாரு அங்கிள் ஃபெப்ல. எப்படி? ஆண்ட்ரூ கனடா போறா அப்படி ஃபெப்ல படிக்கிறதுக்கு. அதான் சொன்னேனே உங்ககிட்ட. Very good. Congratulations. Thank you. When are you leaving? தெரியல அங்கிள், நாட் ஷூர். ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி ஆகும். Okay. Very interestingly, in Italy, the properties are available. இன்னைக்கு காலையில தான் யாரோ அனுப்பி கொடுத்தாங்க. In Italy, the properties are available for $1 an acre. சும்மாவா? அது ஒரு என்னது இந்த ஃபார்மாலிட்டிக்காக $1. பட் 3 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. யூ ஹேவ் டு டெவலப் த பிளேஸ் அண்ட் ஷோ இட் அண்ட் இட்ஸ் ஆல் யுவர்ஸ் ஒன்லி. யூ கேன் லிவ் தேர். ராயல் வெல்கம். மக்கள் தொகை கம்மி போச்சு. வெளியில உள்ளவங்க வரணும், அந்த ஊரை டெவலப் பண்ணணும். இன்னும் சாமர்த்தியமா லேண்ட் விற்கிறாங்க பாத்தீங்களா? லேண்ட் டெவலப் பண்ண சொல்லி. நிஜமாலுமே வாங்க. போன சிவியர் ரெசெஷன் வந்தப்போ நான் ஸ்டேட்ல இருக்கிறேன். ஐ saw with my own eyes the way how people were there. ரோடு 500 ஏக்கர் 700 ஏக்கர் லேண்ட் எல்லாம் சும்மா அப்படியே த்ரோவே பிரைஸ்க்கு வேலைக்கு போட்டிருந்தாங்க. Those are all. அதாவது நமக்கு செய்யறதுக்கு வழிமுறைகள் தெரியணும், செய்யறதுக்கு மனசு இருக்கணும், கஷ்டப்படுறதுக்கு மனசு இருக்கணும். பட் உண்மை என்னன்னா, அதே கஷ்டத்தையும் அதே மனசையும் அதே வழிமுறைகளையும் கடைபிடிச்சா இந்தியாவிலும் முன்னால வரலாம். கண்டிப்பா. ஓகே. சோ இந்தியா வரும். இந்தியா வரும், கண்டிப்பா ஒரு நாள் வரும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இங்க இந்தியாவில $1 கொடுப்பானான்னு தான் கேள்வி. அதுக்கு இல்ல. அந்த அப்படி கொடுத்தாங்கன்னா எல்லாம் இவனிலே வாங்கிக்குவாங்க. அரசியல்வாதிகளே வினாமிப்பில் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவாங்க. அவனுக்கு ரேஷனுக்கு கடையில கொடுக்க வேண்டிய அரிசி பருப்பு மரியாதையை கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா, அதுவே பெரிய விஷயம். ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அடிக்கிறானுங்கன்னு சொன்னாக்க என்ன பண்றது? ஆமா, ஓல்ட் ஏஜ் பீப்புள். எங்க வீட்டுல வேலை செய்த ஒரு அம்மா, வயசான அம்மா பாவம், பென்ஷனுக்கு போய் நின்று பாவம் அரை நாள் லைன்ல நின்றுட்டு கிட்ட போய் டெஸ்க் கிட்ட கேட்கும் போது, இந்த இடத்துல கை பேர் எழுதுன்னு. அந்த அம்மா ஒன்னும் படிப்பறிவு கிடையாது, கை நாட்டு.
அவன் அங்க உட்கார்ந்து நிக்கிறவன் அந்த அம்மாவுக்கு சொல்லி அனுப்புறான், கை நாட்டு போடுறவங்களுக்கெல்லாம் இங்க பென்ஷன் கொடுக்கறது இல்ல, சைன் போட்டா மட்டும் தான் நீ போய்க்கு நேருன்னு அனுப்பிட்டான். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாக்கா எங்க இருந்து உருப்படும்? ஓகே, சோ என்ன பண்ணலாம்? இன்னும் 2 பேர் வரணும் இல்லையா? ராஜிகா ஒருத்தங்க வந்துட்டாங்க நாங்க. ஆமா, இன்னும் ஒருத்தங்க வரணும்னு நினைக்கிறேன். ராஜிகா வருவாங்களா? இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வரணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானும் என் ஒய்ஃப் ரெண்டும் சேமா பாக்குறோம் ஒன்று. ஓ கண்ணன் சாரா? ஆமா சார். ஓகே வாங்க ப்ரோ. ஓகே தேங்க்யூ. அப்பா வந்துட்டாங்கப்பா, கண்ணன் அவரும் ஹேமா. ஸ்டார்ட் பண்ணுங்க. சுஹாசினி என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட கால் பண்ணேன், இப்போ மறந்துட்டேன்னு சொன்னாங்க. 1 minute. ஓகே ஓகே ஓகே. இல்ல சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நான் வரேன், அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அவங்க வந்து ஜாயின் பண்ண பண்ணிக்கிட்டோம், அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, எவ்வளவு என்ன மிஸ் பண்றாங்களோ அதை நீங்க சொல்லிடுங்க உங்களுக்கு. லேட்டா வர்றவங்களுக்கு அது மெயின் ட்ரைனிங் ப்ரோக்ராமே உங்களுக்கு அதுக்காக தானே. நீங்க மற்றவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் மெயினா. கண்டிப்பா. ஓகே சரி, தொடரும். அதாவது இந்த ஃபேப்ரிக் டிசைனிங், கலர் டை, பயாலஜிக்கல் பிரிண்ட், இக்கோ பிரிண்ட், அப்புறம் வெஜிடபிள் டை, சிந்தட்டிக் டை, அதுல டை அண்ட் டை, அப்புறம் ஷிபோரி, அது போக சாதாரணமா எல்லா இடத்துலயும் நடக்கிறது வந்து உலகம் பூரா இது டெக்ஸ்டைல் ஆர்ட் பிரிண்டிங். அது மிஷின் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி மிஷினுங்க போட்டு அதுக்கு வந்து ஒரு 10-100 ஆர்டிஸ்ட வச்சு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ண வச்சு, இப்ப நம்ம வீட்டுல வர்ற பெட்ஷீட்டு, தர, கர்டன்ஸ், அது இது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நிறைய பேர் பெண்களுக்கு இன்க்ளூடிங் நம்ம சாரி எல்லாமே ஒரு ஆர்ட் டீம் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஆர்ட் டீம் வந்து அந்த ஆர்ட் ஒர்க்கை செய்து எடுத்து அதை கொண்டு போய் ஸ்கேனிங் பண்ணி அதை என்லார்ஜ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி பிறகு பிளேட்ஸுங்க பண்ணி, இப்போ எல்லாம் ரப்பர் ஷீட்ல பண்ணிடுறாங்க. இப்போ ஃபிளெக்சிபிள் பிளேட்ஸ் பண்ணிட்டு சிலிண்ட்ரிக்கல் பிரிண்டிங் யூனிட்ல போட்டு விட்டான்னா, லைக் பாம்பே டை மாதிரி நேஷனல் டெக்ஸ்டைல் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு 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 ஆயிரக்கணக்கான மீட்டர் துணியில வந்து அடிச்சு போட்டுருவோம். இது வந்து இப்போ ஒரு 1000 மீட்டர் அவன் அடிச்சு போட்டான்னு சொன்னாக்கா இந்தியா பூரா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறான் நிறைய இடத்துக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் வாங்கி ரொம்ப அழகா இருக்குது இந்த துணின்னு சொல்லி துணி தைச்சு போட்டுக்கிறது இல்ல. இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய இடத்துல, கிராமத்துல இருக்கிறவங்கள இருந்து பணக்கார வீட்டுல இருக்கிறவங்க வரலாம் எல்லாருமே எல்லா டிசைன் இவங்க பண்றது மிஷின்ல செய்து வர டிசைனை வாங்கி போட்டுக்குவாங்க. இதுல வந்து ஒரு யூனிக்னஸ்ன்றது என்னது கிடையாது, யூனிக்னஸ் கிடையாது. இப்போ யூனிக்னஸ் சொல்றதுக்குள்ள அர்த்தமே என்னன்னா, இப்ப நான் மட்டும் போட்டுட்டு இருக்கிறேன். இப்ப நான் இந்தியாவில் நிறைய பாகத்துல நான் வந்து டிராவல் பண்றேன். ஆனா நான் போட்டுக்கிட்டு இருக்கிற என்னுடைய அந்த ஒரு துணியினுடைய டிசைன் ஐட்டம் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஆளுகிட்ட கிடையாது. ஒருவேளை இருக்கலாம், ஒரு 5 பேர் 10 பேர் இந்தியா பூரா நாங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் தட் இஸ் a யூனிக்னஸ். எல்லாருமே சேம் போட்டுனுக்குறாங்க. எங்க வாங்கினா பாம்பே டை, எங்க வாங்கினீங்க பாம்பே டை, இந்த ஷீட் எங்க வாங்கினா பாம்பே டை, அவன் போட்டு விற்கிறான். சோ அதுல வந்து யூனிக்னஸ் கிடையாது. எவ்ரிபடி வில் பை, எவ்ரிபடி வில் வேர், எவ்ரிபடி வில் யூஸ். அவங்களோட வீட்டுல வந்து தேவையான இன்டீரியருக்கும் அதுக்கும் ஃபர்னிஷிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம செய்யும் போது நான் எப்பவுமே சொல்லுவேன், இண்டஸ்ட்ரி நம்ம வந்து இதையே ஒரு இண்டஸ்ட்ரியா நாளைக்கு மாத்தினா, தயவு செய்து இதை வந்து மெக்கனைஸ் பண்ணி மிஷின்ல இதை எப்படி பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்ற தப்பிதத்தை மட்டும் தயவு செய்து செய்திடாதீங்க. செய்தா உங்களுக்கு 100 ரூபாய் கிடைச்ச ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு கூட போறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அந்த அந்த ஒரு நிலையில கொண்டு வந்துடுறோம். இந்தியாவை பொறுத்தவரைலாம் நமக்கு இப்ப வெளிநாட்டுல சில சமயத்துல நான் அங்கெல்லாம் பேச போகும்போது சில பொருள் எல்லாம் காட்டும் போது இதை இன்னும் விருத்தியாக்குறதுக்கு நிறைய பேரு
ஹவ் அபவுட் மெக்கானைசிங், உங்களுக்கு வந்து இந்த பிரிண்டிங் மிஷின் எல்லாம் போட்டுக்கிட்டு அதில் இன்னும் ஜாஸ்தி பண்ணாச்சா தயவு செய்து வேண்டாம். அந்த இதை மட்டும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. வி ஆர் நாட், எங்களுக்கு இந்தியாவில் வந்து வி ஆர் நாட் லேக்கிங் ஃபார் மேன் பவர். இந்தியாவில் ஏகப்பட்ட மேன் பவர். நமக்கு என்ன எந்தெந்த ஏரியாவில் மேன் பவர் வேணும், எல்லாத்துக்கும் மேன் பவர் இருக்குது. தே ஆர் அண்டர் யூட்டிலைஸ்ட். இப்ப நீங்க செய்துட்டு இருக்கிறதே, இப்ப இந்த ஒரு டீம் வந்து நீங்க எல்லாருமே கத்துக்கணும், நாளைக்கு இதை வச்சு நமக்கு ஒரு வியாபாரம் தொடங்கணும் கொள்ளணும்ன்றது வந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா என்னுடைய மனசுல நான் உங்களை புரிஞ்சுட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பா நாளைக்கு வந்து அனில் அம்பானி மாதிரி ஒரு பெரிய இல்ல பாம்பே டைம் மாதிரி ஒரு ஃபேக்டரி தந்தலான்ற நோக்கமே இருக்காது. நம்மளுடைய நோக்கமே 10 குடும்பம் சமாதானம் பண்ணி அந்த 10 குடும்பத்துக்கு சோறு போடுறதுக்கு வழி காட்டி கொடுப்போமே, அவங்க செய்யிட்டோமே வீட்டுல. தட் இஸ் த யூனிக்னஸ். அதுதான் யூனிக்னஸ். இப்போ அவங்களால வந்து ஒரு 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 50 டிசைன் தான் செய்ய முடிஞ்சிச்சு, 50 தான் செய்ய முடிஞ்சிச்சு இந்த மாசம் பூரா 50 டிசைன். ரொம்ப சந்தோஷம். அந்த 50 மட்டும்தான் உலகம் பூராவே இருக்கக்கூடிய ஒரு 50 பீஸ். அது அவங்க அடுத்த பீஸ், அடுத்த டிசைன், அடுத்த கலர் தொடங்கும் போது அது அடுத்த டிசைன் ஒரு ஹேண்ட்ஃபுல் தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த பிசினஸ் ஃபீல்டுல வந்து இந்த மாதிரி பொருளுக்கு வந்து அவங்க சொல்றது வந்து இட் இஸ் தி லிமிட்டெட் எடிஷன். லிமிட்டெட் எடிஷன் சொல்லும் போது அது என்னன்னா குறிப்பிட்ட நம்பர் மட்டும்தான் இது ப்ரொடக்ஷன் ஆகும், அதுக்கு மேல ப்ரொடக்ஷன் ஆகாது. இது ஆகவே ஆகாது. அந்த ப்ரொடக்ஷன் ஆகி அதை ரிலீஸ் பண்ணி அந்த வைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஷோரூம்ல அதை வச்சு வித்து முடிஞ்சிடுச்சுன்னா சோல்ட் அவுட், ஃபினிஷ்ட். திரும்ப நெக்ஸ்ட் வந்து அதே டிசைன் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போக மாட்டாங்க. ஸோ இந்த பிளாக் பிரிண்ட்டை வந்து இப்ப நீங்க பார்த்து கத்துக்க போறது, நீங்க செய்ய போறதுனுடைய ஒரு ஒரு புதிர் இதுதான், ஒரு பெரிய விஷயம் இதுதான். அடுத்தது உங்களுக்கே ஏதோ மனசுல வந்து நமக்கு ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கிறதுக்கு நம்மளே ஒரு டிசைன் பண்ணிக்கலாமே, நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்குள்ள வரும்போது யூ கேன் மேக் இட். அந்த ஒரு கலர், அந்த பர்டிகுலர் உங்களுக்கு தேவையான பிடிச்ச இல்ல வேற ஏதோ ட்ரெஸ்ல மேட்ச் ஆகிற பிடிச்ச ஒரு கலரை வச்சு அது ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கிறதோ, இல்ல புடவையினுடைய முந்தானியில பல்லுல ட்ரெஸ் போடுறதோ, இல்ல சாரியினுடைய ஃப்ரண்ட்ல வந்து ஃபிளீட் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கிற அந்த ஃபிளீட்ல வர்ற மாதிரி டிசைனோ நீங்க குறிப்பிட்டு, நீங்க மார்க் பண்ணி, நீங்க டிசைனை தேர்ந்தெடுத்து உங்க டேபிள்ல போட்டு நீங்களே போட்டு செய்து, நீங்க லேடிஸா இருந்தால் இந்த கிளாஸ்ல நீங்க வந்து உடுத்திக்கிறீங்களோ, இல்ல உங்க வீட்டுல உள்ள ஆம்பளைங்க அவங்க செய்தாங்கன்னு சொன்னா வீட்டுல உள்ள லேடிஸ்க்கு உடுத்து வைக்கிறாங்களோ, தட்ஸ் லெஃப்ட். அடுத்த ஆளுகிட்ட அது இருக்காது. கண்டிப்பா என்னாகும், இந்த மாதிரியான துணியை இப்படி போட்டுக்கிட்டு நம்ம வெளியில போகும்போது நிறைய பேர் முதல் கேட்கிற கேள்வி, இது வந்து லேடிஸ்க்கு எல்லாருக்குமே, அதாவது இந்தியாவில் மட்டும் சொல்ல உலகம் பூரா இருக்கிற எல்லா லேடிஸுக்குமே உள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு பழக்கம். இது என்னன்னா, அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கண்ணுக்கு கவர்ச்சியான ஒரு 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 உடுப்பு போட்டுட்டு இருந்தாங்க, கையில ஏதாவது வச்சிருந்தா தயங்காம போய் அவங்கள பின்னாலே எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி இது எங்க வாங்கணும்னு கேட்காம வரமாட்டாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தூக்க முடியாது. உண்மைதானே? தூக்க முடியாது. ஸோ that is the kind of world or country that we live in. அப்படி இருக்கும்போது இத நம்ம தான் உபயோகப்படுத்திக்கணும். you want to exploit the market, you do it. அதுதான் இதுல உள்ள ஒரு யூனிக்னஸ். இப்ப நான் வந்து உங்களுக்கு இதை காட்டி கொடுக்கறதுக்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கிற பொருள் அது எல்லாத்தையுமே இப்ப நான் விவரமா சொல்ல போறேன் இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல. நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ கொண்டு வந்து நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க வீட்டுல ஃபுல்லா கர்டன்ஸ், ரொம்ப அழகா கலர்ஃபுல்லான கர்டன்ஸ் போட்டுட்டு நல்ல லைட்ல போட்டு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டு அவரு கேட்கிறாரு, பால் இது எங்க இருந்துன்னு சொல்ல முடியுமான்னு. நான் தான் வழி காட்டுறேன். இதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. இதுக்கு பார்த்த உடனே நான் சொன்னேன் இது எங்க இருந்து எப்படி யார் பண்ணது என்னான்னு. அவர் அசந்து போனார். அது எப்படி உனக்கு தெரியும்? இது நான் சொன்னேன், இது நல்லா இருக்குது விஷயம். என்கிட்டயே மீனை பிடிச்சி தண்ணியில இருந்து கொண்டாந்து கரையில வச்சுக்கணும், உனக்கு எப்படி நீச்சல் அடிக்க தெரியும்? மீனுகிட்டயே கேட்ட மாதிரி இல்ல இருக்குது. நான் சொன்னேன், யாருக்கிட்ட கேட்குறது? ஐ நோ இட் இம்மீடியட்லி. ஐ நோ. நான் நிறைய கிளாஸ் எடுக்கிற இடத்துல எல்லாம் எல்லாரும் எந்த டிசைன் எப்படி பண்ணியிருந்தாங்களோ டக்குன்னு எனக்கு தெரியும் இது எங்க இருந்து. இப்ப நான் நாகாலாண்டுக்கு போனேன்னா அந்த நாகாலாந்து அந்த ஸ்டேட்ல எந்த பாகத்துல எங்க நடத்த போனாலும் என்னுடைய டிசைன் துணியை போட்டுக்கிட்டு அங்க அந்த ஊர்ல இருக்கிற எந்த பெண் பிள்ளைங்களும் நானே டைரக்டா போய் கேட்பேன்,
இந்த டிசைன் வந்து இந்த இடத்துல தானே நீ கத்துக்கின, இவங்க தானே உனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன தெரியாதுன்னு அது கேட்கிற கேள்வி. அப்படி இல்லைன்னா நாகாலாண்டை பொறுத்த வரையிலும் நான் தெருவில் சும்மா நடந்து போனாலே டவுன்ல பாக்குறவங்க எல்லாம் அது நான் பார்த்தது கிடையாது. அவங்கள என்ன கேட்பாங்க, ஹலோ சார் நீங்க தானே பால்தாஸ் அங்கிள் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டா, நோ வி ஆர் டூயிங் ஆல் தோஸ் டிசைன்ஸ். இன்னைக்கு நாகாலாந்து ஸ்டேட்டே இன்னைக்கு அங்க போடுற பெண்களுடைய டிசைன் முழுக்க முழுக்க எல்லாம் அவங்கள பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க கடையில மிஷின்ல பிரிண்ட் ஆகி வரக்கூடிய துணிங்களை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2 வருஷத்து ட்ரைனிங் அங்க. இன்னமும் உடல் நான் எனக்கு டிபார்ட்மெண்ட்டே அங்க இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இந்த கத்துக்குன்னு செய்யக்கூடியது வந்து வேர் இஸ் த லிமிட், எங்க இது எங்க எங்க நிக்குது, எங்க முடியுது, இது முடிவில்லை. ஸ்கை இஸ் த லிமிட், ஸ்கை இஸ் த லிமிட். இதுல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க செய்துட்டே போகலாம். எந்த எந்த விதத்திலயும் உங்களுக்கு வந்து இதுல குறை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அன்லிமிட்டட். ஒரு ஐடியா தான் உங்களுக்கு தெரியணும். அந்த ஐடியாவை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி எந்த விதமான டைக்குள்ள எந்த விதமான பெயிண்டோ இங்கோ எது நம்ம யூஸ் பண்ண போறோம், இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த துணி மேல டிசைனை கொண்டு வர போறோம். மேபி நான் உங்களுக்கு அடுத்த டிசைன் அடுத்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். என்கிட்ட இதே மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ளூ கலர் நல்ல ப்ளூவா இருந்துச்சு, அது மேல ஒரு சின்ன 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 பொடி டிசைன் இருக்குது, நல்ல ப்ளூ. அது கொஞ்சம் ஒரு மாதிரி வெளுத்து போச்சு இப்ப அந்த துணி. இத்தனைக்கும் ரொம்ப நாள் கூட போட்டு வச்ச துணி கிடையாது, அது ரொம்ப சீக்கிரத்துல வெளுத்து போச்சு. அப்போ இன்னைக்கு காலையில தான் அது யோசனை பண்ணது, இந்த ஷர்ட்டை பார்க்கும்போது பேசாம நம்ம இதை பிரிண்ட் போட்டுருவோமே. நம்ம மேபி அடுத்த கிளாஸ்க்கு நீங்க வரதுக்கு முன்னாடி அதை நான் பிரிண்ட் போட்டுருக்கோம். இந்த ஷர்ட்டையே அதுக்கு மேல எனக்கு வந்து வேற ஒரு டிசைனை பிரிண்ட் போட்டு நான் போட்டுக்க முடியும். பிராண்ட் நியூவா புதுசா வாங்கின மாதிரி புது டிசைன் துணி மாதிரி ஆயிடும். அது கதையை மாத்திருவாங்க. ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் மீ லேர்னிங் ஹவு டு டூ இட். உங்க எல்லாருக்குமே அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது தான் we are thinking commercially. கமர்ஷியலி வந்து நம்ம இதை எப்படி செய்து என்ன செய்து இதுல வந்து நம்ம எப்படி இதை வந்து வெளியில வந்து விலைக்கு கொடுக்கலாம், எதிலெல்லாம் செய்யலாம், எது மேலெல்லாம் நம்ம செய்யலாம். நமக்கு துணி உடம்புல போடுற துணியில இருந்து தொடங்கி உபயோகப்படுத்துற பொருள்ல இருந்து நமக்கு வீட்டுகளில் செய்யற இன்டீரியர்ல இருந்து அப்போல்ஸ் இருந்து எல்லாத்துக்குமே நம்ம செய்துக்க முடியும். இட்ஸ் பாசிபிள் எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் we will go for it. இதுல வந்து டை ஒர்க் வேற. இப்ப நான் டை ஒர்க் உங்களுக்கு நான் தொடங்கி கொடுக்கல. டை ஒர்க் கொஞ்சம் கூட நான் வெயிட் பண்றேன். எனக்கு மோஸ்ட் ப்ராபப்லி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2 வாரத்துல மோஸ்ட்லி நான் பெங்களூர் போவேன். பெங்களூர் போனேன்னா எனக்கு இந்த டை ஒர்க் பண்றதுக்குள்ள எல்லா பொருளும் தேவையான எல்லா இதுவும் வசதியும் பெங்களூர்ல இருக்குது வீட்டுல. இங்க வந்து எனக்கு அந்த வசதி இல்லை. இருப்பினும் இந்த பிளாக் பிரிண்ட் பண்றதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதனால பிளாக் பிரிண்ட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். சாதாரணமா நீங்க வந்து பிளாக் பிரிண்ட்னு நீங்க கேள்விப்பட்டிருந்தா, நான் லாஸ்ட் டைம் உங்களை எல்லாரும் மீட் பண்ணப்ப நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்றேன் ஒரு வேலை அன்னைக்கு இல்லாதவங்களுக்கு. பிளாக் பிரிண்ட்னு வரும்போது உட்டன் பிளாக் ஃபார் பிரிண்டிங் பர்பஸ் வந்து மோஸ்ட் பிளாக்ஸுங்க வந்துட்டு வட இந்தியாவில இருந்து செய்துதான் தென்னிந்தியாவுக்கு வருது. சூரத்து, டெல்லி, ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துலதான் இந்த மரத்துல வந்து செதுக்கு வேலை செய்யறாங்க, கட்டிங் ஒர்க். நல்ல ஃபைன் கட்டிங் ஒர்க். அஃப்கோர்ஸ் தட் இட் செல்ஃப் இஸ் another ஆர்ட். அப்போ அவங்க வந்து யூஸ் பண்றது வந்து தேக்கு மரம். தேக்கு மரத்துல தான் எங்கேயுமே பிசுறு வராதபடிக்கு கரெக்டா பர்ஃபெக்ட் லைன் எல்லாமே அதுல வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த கத்தியில வந்து அறுத்து 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 செதுக்கி எடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் பிளாக் வந்து பண்ணிடுவாங்க. ஒரு டிசைன், யானை டிசைனா இருக்கும், மேங்கோ டிசைனா இருக்கும், தாமரைப்பூ டிசைனா இருக்கும், மெனி டிசைன். இன்னைக்கு தாஜ்மஹால்ல இருக்கக்கூடிய அத்தனை இன்லே ஒர்க் டிசைன் என்ன இருக்குதோ, செவுத்துலயும் ஃப்ளோர்லயும் என்ன இருக்கோ அவ்வளவு இப்போ பிளாக்ல வந்துடுச்சு. ஏன்னா அந்த ரீஜன்ல இருக்கிறவங்க தான் அதை பண்றாங்க. அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க தான் அதுக்கு வந்து ஏத்த ஒரு கம்யூனிட்டி அவங்க பண்றாங்க. இப்போ அது என்ன ஆகி போச்சுன்னா, ரொம்ப அவங்க செய்யறது அந்த கலை, அந்த விஷயம் நல்ல விஷயம். ஆனா இது வந்து இப்போ பெருகி போச்சு எல்லா இடத்துலயும். இப்ப பார்த்தவங்களுக்கு டக்குன்னு தெரியும் இந்த பிளாக் பிரிண்ட் வந்து ராஜஸ்தான்ல இருந்தா டெல்லியா, பார்த்த உடனே கேட்டுருவோம், டிசைனை பார்த்த உடனே கேட்டுருவோம். அவ்வளவு தூரத்துக்கு அது காமன் ஆயிப்போச்சு, சேச்சுரேட் ஆயிப்போச்சு. தட்ஸ் த வேர்ட் ஆக்சுவலி, சேச்சுரேட்டட். பட் இது நான் சொல்ற பிளாக் பிரிண்ட் வந்து நேம் இஸ் த சேம், பிளாக். வி நீட் எ பிளாக் ஃபார் பிரிண்டிங்.
ஆனால் அந்த மரத்துல செய்த கட்டில செய்த அந்த பிளாக்கா இல்லாத நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பிளாக் வந்துட்டு நமக்கு நேச்சர்லயே கிடைக்கிற பிளாக். அது வந்து ஒரு 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 இலையா இருக்கலாம், குச்சா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வீட்டுல உபயோகப்படுத்துற பொருளா இருக்கலாம், காயா இருக்கலாம், பழமா இருக்கலாம், எதனா இருக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? பிளாக் பண்ண போறோம். அந்த பிளாக்கை வந்து நம்ம துணியில பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம். நம்ம கிரியேட் பண்ற பிளாக்காவும் இருக்கலாம். கிரியேட் பண்ற பிளாக்காவும் நமக்கு இருக்கலாம். ஸோ நேச்சர்ல கிடைக்கிற பிளாக் ஆகும்போது என்ன சொன்னா அது சீக்கிரத்தில் நமக்கு போர் அடிக்காது. ஒரு பர்டிகுலர் ஐட்டமை வந்து நேச்சர்ல இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டாந்து பிரிண்ட் பண்ணி எடுத்த உடனே அடுத்த ஐட்டம் நேச்சர்ல உள்ளது வந்து இதை விட அது கொஞ்சம் நல்லா தெரியும். ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்குது, இது பிரிண்ட் போ. இலைகள்லயே உங்களுக்கு விதவிதமான ஷேப் இருக்கிற இலைகள் இருக்கு. அந்த இலைகளை பார்க்கும்போது ஐயோ இந்த இலை போட்டா நல்லா இருக்கும், இந்த ஷேப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஹவா நமக்குள்ள வந்துடுது. நம்ம இவ்வளவு யூஸ் பண்ணலாம். அப்போ இதை வந்து நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது, அது லிமிட் கிடையாது. அதுதான் நம்ம செய்யறோம். பெரிய கர்டன், பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கிற கர்டன், சில விண்டோஸ் எல்லாம் லைக் டோர் மாதிரியே மேல இருந்து தர வரலாம் விண்டோ இருக்கும். எங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு விண்டோ கம் டோர் மாதிரி இருக்குது. அது டாப் விண்டோ ஹைட்ல இருந்து தர வரலாம் இருக்குது. அது French window sir. That is called French window sir. உங்களுக்கு தெரியும்? What is that? French window sir. We used to call it as a French window. French windows. Oh, sorry. France போயிட்டீங்களோ யோசித்தேன். Sir, basically civil engineer sir. Technical word. French windows, very good. ஆனா நம்ம இந்தியாவில இருக்குது அந்த விண்டோ. இன்னும் பிரெஞ்சா தான் வச்சிருக்காங்க பேர் மட்டும். இங்க பாண்டிச்சேரியில அது வந்து ரொம்ப ஃபேமஸ் சார். நிறைய வீட்ல அந்த மாதிரி தான் இருக்கும். Correct. பாண்டிச்சேரி ஆச்சே. So all very some of them like known as the Gothic designs, அதுல வரக்கூடிய விண்டோஸ். ஸோ இந்த மாதிரியான விண்டோஸுக்கு லைக் அவங்க சொன்ன பிரெஞ்சு விண்டோஸுக்கு அந்த பிக் சைஸ் கர்டன். இப்போ நமக்கு வந்து இந்த லேடி பாம் இருக்குது. நம்ம நிறைய கார்டன் எல்லாம் வந்திருக்கோம்ல, தென்னை மாதிரி பாம் ட்ரீ. அந்த பாமை வச்சு நமக்கு பிரிண்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த கர்டன்ஸ் எல்லாம் லுக் சோ பியூட்டிஃபுல், அழகா இருக்கும். எனக்கு இன்னைக்கே எனக்கு இந்த மழை எல்லாம் வந்து முடிஞ்சு இப்ப ஆன பிறகு எங்க காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய பாம் ட்ரீஸே இந்த லேடி பாம்னு சொல்லு, அந்த பாம் ட்ரீஸே ரொம்ப அழகா வந்திருக்குது. ஃப்ரெஷ் இலைங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது அப்படியே நான் கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சு எடுத்து துணி மேல நான் பிரிண்ட் போட்டேன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். That's people when you have the curtain hanging உங்க இதுல வீட்டுல போட்டிருக்கும் போது பாக்குறவங்க கேட்பாங்க, மை குட்னஸ் இவ்வளவு நல்ல கர்டன் எங்க இருந்து வாங்குனீங்க? I made it. See, that's where the pride is. I made it. So adanale sky is the limit. You will be able to create your own designs, whether it is for your own personal use, for your dress, or for the interiors, upholsteries, and for the furnishing purpose. பெட்ஷீட்ல இருந்து, குஷன் கவர்ல இருந்து, பில்லோல இருந்து, ஷாப்பிங் பேக்ல இருந்து, வெஸ்ட் கோட்ல இருந்து, துப்பட்டாவில இருந்து, சாரியில இருந்து, எவ்ரிதிங் கேன் பி கிரியேட்டட் அட் ஹோம் இந்த ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ தட் இஸ் தி பிளாக் பிரிண்ட். இந்த பிளாக் பிரிண்ட் போக ஃபேப்ரிக்ல உள்ள மற்ற ஆல் த அதர் கிளாஸஸ் வாட் ஐ டேக், வி டூ த டை அண்ட் டை. டை அண்ட் டை வந்து அகைன் டை அண்ட் டைக்கு லிமிட் இஸ் த ஸ்கை இஸ் த லிமிட். உங்களால இதோட போதும் இந்த டிசைன், இதுக்கு மேல வேற டிசைன் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. So tie and dye you will do. Then there is a second one called, it's a Japanese art on the fabric. It's called the Shibori. The Shibori என்றது வந்து tie and dye மாதிரியாவே, ஆனால் the stitching is also involved in it. Stitching பண்ணி pull பண்ணி அப்புறம் dye பண்றோம். That is the Shibori. That's another art. Like இந்த tie and dye வந்து இந்தியாவில் காமனா தெரிஞ்சது வந்து ராஜஸ்தான் சைட்ல பண்றது வந்து பாந்தினின்னு சொல்லுவாங்க. நிறைய துப்பட்டா அவங்க வருது, பாந்தினி துப்பட்டாஸ். பாந்தினி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் வந்து டை அண்ட் டை இஸ் த நேம் ஃபார் தட் பாந்தினி. ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஷிபோரி போகோ, டை அண்ட் டை போகோ, அதுலயே டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் வருது.
And one of the unique method is known as the ice dye. Ice dye. We use a lot of ice cubes for releasing the dye, slow process into the cloth. அது few hours ஆகும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சு டை பவுடர் எல்லாம் போட்டுட்டு ஐஸ் கியூபை போட்டு விட்டுட்டோம்னு சொன்னா it will take few hours. யூசுவலா நான் வீட்டுல நான் செய்தேன்னா என்ன செய்வேன், எல்லாம் ரெடியா வச்சுட்டு நைட்ல படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னால எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு இடம் கிளியர் பண்ணிட்டு சிங்க்ல இந்த ஒரு ட்ரேயும் உள்ள வச்சு அந்த டைப் பண்ண துணியும் அதுல வச்சு டை பவுடர் எல்லாம் அதுல போட்டு ஐஸ் கியூப்ஸ் மேல போட்டு லோட் பண்ணி விட்டுட்டு படுக்க போயிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் when I come ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு இருக்கும். சம்மர் சீசன் ஆனா சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். வின்டர் சீசன் ரெய்னி சீசன் ஆனா ஸ்லோவா மெல்ட் ஆகும். நோ ப்ராப்ளம். அந்த ஐஸ் அப்படியே கரைஞ்சி தண்ணி ஆகி அந்த இடத்துல ஐஸ்னுடைய ஒன்றும் இல்லாம நம்ம போட்ட டை எல்லாமே சீப் ஆகி தண்ணிக்கு உள்ள துணிக்கு உள்ள எல்லாம் ஆகி அப்படியே டை பிடிச்சி நல்லா இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டாவே அதை அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஓபன் பண்ணி எடுத்தா you will see a miracle in that. The cloth will look so beautiful. So beautiful. So that is known as the ice dye. Then இதெல்லாம் போக vegetable dye. We use quite a lot of vegetables. All kind of green leafy things, fruits. இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு கலர் டை நம்ம அது வேற எடுக்கிறோம். இது போக துணியில then something called a biological printing. Eco printing இல்லைன்னா biological printing. அது எப்படின்னு சொன்னா we bring the plants, leaves, flowers, whatever, fresh, அதை அந்த துணி மேலேயோ ட்ரெஸ் மேலேயோ அரேஞ்ச் பண்ணி it goes through a process and then it's a boiling process. இதெல்லாம் ஆகி முடிஞ்சு ஓபன் பண்ணி எடுத்தா நம்ம வச்ச அந்த பூவும் அந்த இலையும் எல்லாமே துணியில பியூட்டிஃபுல்லா பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். That's the eco printing biology. இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல this is one of the most needed item and plus it is the more expensive item. ஏன்னா உங்களுக்கு செகண்ட் பீஸ் பண்ண முடியாது அதுல. These are all the uniqueness part what I'm talking about. இதுதான் நீங்க கத்துக்கிறதுல உள்ள ஒரு யூனிக்னஸ். இதுதான் ஏதோ என்ன ஸ்கூல்ல எல்லாம் எனக்கு எப்பவுமே ரொம்ப அப்செட் ஆகுறதுன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல கிராஃப்ட் கிளாஸ்ன்னு வைப்பாங்க. இந்த கிராஃப்ட் கிளாஸுக்கு ஸ்கூல்ஸ்ல இன்னொரு பேர் என்ன தெரியுமா? டைம் பாஸ் கிளாஸ். டைம் பாஸ் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால கொஞ்சம் டிராயிங்காவது பண்ணுங்க. அங்கதான் மிஸ்டேக்கு. வளரும் போதே அந்த பிகினிங் ஸ்டேஜ்லயே பிள்ளைங்களை டைம் பாஸ்க்கு தான் கற்றுக் கொடுக்குறோம். யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இது எப்படி நமக்கு நாளைக்கு வேற ரீதியில யூஸ் பண்ணலாம் அது சொல்லி கொடுக்க மாட்டோம். ஓகே, நான் நேற்றுக்கு I was teaching, I've got 2 grandchildren. கிறிஸ்மஸ் சீசன் கிட்ட வருது. இப்பெல்லாம் ஷாப்பிங் எல்லாம் போய் கடையில முன்ன மாதிரி எல்லாம் திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் இந்த சீசன் இப்ப தகுதியான சீசனா இல்லை. How can we do something at home? வீட்டுல நிறைய இந்த டாய்லெட் பேப்பர்லாம் யூஸ் பண்றதுனால நிறைய அந்த டாய்லெட் பேப்பர் ரோல்ஸ் வரும் இல்லையா, உள்ள இந்த கார்ட்போர்ட் ரோல் பேப்பர் எல்லாம் ஆன பிறகு அந்த பாபின் கிடைக்கும். What will you do with the bobbin? நேற்று பசங்கிட்ட சொல்லுங்க, கொண்டு வாங்க எத்தனை பாபின் கலெக்ட் பண்ணி பண்ணாங்க எல்லாத்தையும். So let me show you. This is what I was teaching them, how to cut the toilet paper rolls and then make the beautiful stars. And now they will paint it. It is such a nice piece. If I show it against your wall, it's a nice piece. See? So it's a waste. நான் இதை செய்யலான்னு சொல்லி கண்டுபிடிச்சு இதை நான் எடுக்காம இருந்தேன்னு சொன்னா இது குப்பை தொட்டி தானே போவோம். ஸோ இப்போ நான் இதை வச்சே, இப்போ உங்களுக்கு காட்டுற பிளாக் பிரிண்ட்ல எனக்கு இதை வச்சே இதுலயே நான் யூஸ் பண்ற பெயிண்ட் டிப் பண்ணி இதையே நான் இப்போ துணி மேல பிரிண்ட் எடுத்துற முடியும். ஐ வில் கெட் a beautiful block print done out of this one. ஒரு பிரச்சனை இல்லை. Maybe I can even put few print out of this also and show you how you can get the design on the cloth. So sky is the limit that you will be able to make, immeasurable item, unimaginable item. You can keep on making. Innana you should get involved in that. எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்க குரூப் உங்க டீம்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, you are all young people
and you are also bubbling people also. This is what I found out. That's a new name I'm coming up with. You are so much bubbling that there is something that you wanted to do, create, not only for your own personal need, at the same time how you can empower other people who can all work together and earn some money. That's the beautiful thing. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு நம்ம லைஃப்ல நம்ம ஃபேமிலியில நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், நம்ம யங்கர் ஜெனரேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, the next whole generation will be a different generation. I can promise you that. இது வந்து one of the secrets of a small nation, a small country like Japan. நான் வந்து அங்க வந்து ஜப்பான்ல வந்து அங்கிக்கு ஒரு டிவி ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக நான் போய் அவங்களுக்கு அங்க நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது டோக்கியோல என்ன அசத்த வச்சது என்னன்னு சொன்னா, ஒருத்தருடைய ட்ராக் ரெக்கார்டும் அவங்க பேசுறாங்க, காட்டுறாங்க, சொல்றாங்க. இது வந்து எங்க பாட்டனார் வந்து 1890ல தொடங்கினார் இந்த ஃபேக்டரிய, இது அப்புறமா அது அவங்க சன்னுகிட்ட போச்சு, அது அவங்க சன்னுகிட்ட போச்சு, அப்படியே வந்து பேர பிள்ளைங்கிட்ட வந்து இப்ப நாங்க இன்னும் ரன் பண்றோம். அன்னைக்கு போட்ட அந்த ஒரு வருஷமும் அந்த போர்டும் இன்னைக்கு வரலாம் அவ்வளவுதான். அந்த துரும்பு பிடிச்சு போன அந்த போர்டை கூட அவங்களுக்கு மாத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க சொல்றாங்க இல்ல it has a branding, it has a name, we don't want to change it. அன்னைக்கு அவர் கைப்பட வச்சுட்டு போனது அது அப்படியே நாங்க. பட் வாட் இஸ் நீடட் ஃபார் டுடே மாடர்ன் ஏஜ், we are manufacturing it. அதான் அவங்களுடைய ஒரு சீக்ரெட்டே. அதுதான் கிரானைட்ல பியூட்டிஃபுல்லா ரோடு சைட்ஸ்ல, பிறகு நிறைய ஸ்தம்பங்க, இதெல்லாம் கிரானைட் ஸ்டோன்ஸ்ல. நான் உங்களுக்கு லேண்டே கிடையாது உங்களுக்கு. இதுல வந்து கிரானைட் ஸ்டோன்களை எங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா, அவர் என்ன கூட்டிட்டு போய் டூர் கொடுக்குற ஒரு சிரிச்சிட்டு சொல்றாரு, மிஸ்டர் தாஸ், this is not real granite stone, this is artificial, we have made it. You made this granite stone artificial? சும்மா பார்த்த தட்டி பார்த்த குத்தி பார்த்த வச்சு பார்த்த எல்லாம் ஸ்டோனா தான் இருக்குது. பட் எனக்கு வந்து I could not stop it. As soon as I come back to India, I said I have to make it. Then I made it. I made same kind of granite stone in my own house itself. It is possible. அந்த என்னன்னு சொன்னா, தமிழ்ல எனக்கு ஒரு நல்ல இஷ்டமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அந்த விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி வந்து நமக்கு இருக்குமே ஆனால் எதையுமே விட்டு வைக்க மாட்டோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஏன் எனக்கு தெரியக்கூடாது அந்த ஒரு கேள்வி, அந்த வைராக்கியத்து கேள்வி வந்து நமக்கு வரணும். அப்படி வரும்போது தான் யூ வில் பி ஏபிள். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அநேக காரியங்கள் அந்த விடாமுயற்சியில வந்து ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணி ஓகே ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ இட் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பண்ணதுதான் நிறைய ஐட்டம்ஸ். இப்ப வந்து அதை வந்து நான் எனக்குன்னு வச்சுக்காம எதையுமே இதுவரையிலும் இத்தனை வருஷம் காலமா எங்கெல்லாம் டிராவல் பண்ணி நான் சொல்லி கொடுத்துன்னு வரணும், இதுல எதுவுமே நாட் கெப்ட் அஸ் அ ட்ரேட் சீக்ரெட். ஸோ என்னுடைய ஒரு வேண்டுகோளும் இதே தான். மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும் போது தயவு செய்து நீங்களும் அதை பண்ணுங்க, மற்றவங்களுக்கு காட்டி கொடுங்க. ஒரு 4 பேர் ட்ரெயின் அப் பண்ணுங்க. 4 பேர்ல 2 பேர் தேர்ந்தாங்கன்னா போதும், பரவாயில்ல. அவங்க அதை வச்சு ஏதாவது செய்யறதுக்கு முன்னேறினாங்கன்னா அது பெரிய விஷயம். வில் டூ இட். நாகாலாந்துல இருந்து ஒரு புள்ள எங்கள் கிளாஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணிட்டு சர்ப்ரைஸு எனக்கு வந்து உடனே ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி கொடுத்தப்பல, அங்கிள் ப்ளீஸ் see this link. பார்த்தா ஃபேஸ்புக்கில் the product what she is making now, she has put it for sale and she says people are buying it. I am so happy. நிறைய பொருள்கள் செய்து இப்போ அந்த பிள்ளை வந்து அங்கே போடுது. ஸோ ப்ளீஸ் டூ இட். உங்கள் டீம் வந்து பெரிய டீம், beautiful team, lot of scope இருக்கக்கூடிய team. So let me show you few of the examples whatever we have been teaching for people. இதெல்லாமே இப்போ இந்த ஜூம்ல நடக்கிற கிளாஸ்ல வந்துட்டு செய்து காட்டி மக்கள் வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள். So I thought before I show how to do this block printing, உங்களுக்கு வந்து first let me show you how we are going to do it ன்னு சொல்லி. இதுல 2 விதமான பிளாக் பிரிண்டிங். இப்போ நான் அதையே ரிப்பீட் பண்ணாம நான் காட்டுறது வந்துட்டு சில ஐட்டம் இப்போ உங்களுக்கு காட்டக்கூடிய துணியில இல்லாத ரீதியில ஒன்லி டைரக்ட் பிரிண்ட் காட்டுவேன். பிளாக் பிரிண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் காட்டுவேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு அதுல வெரைட்டிஸ் என்ன பண்ணலாம்னு தொடர்ந்து அடுத்து வர டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல வந்து நான் காட்டி கொடுப்பேன்.
முதலாவது வந்து உங்களுக்கு see I want to show you this is something called இந்த துணி நம்ம இந்தியாவுல வந்து லேடிஸ் யூஸ் பண்ற துப்பட்டா பட் the same thing வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியினுடைய ட்ரெஸ் கோட்ல வரக்கூடியது அது வந்து ஸ்டோல் அது வந்து நம்ம துப்பட்டாவுடைய அகலம் இல்லாத அதை விட குறைவா இருக்கும் பட் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் ஸ்டோல் STOLE ஸ்டோல் ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 11 inches width 72 inches length அப்படின்னு சொன்னா நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் உமன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரெஸ்டாரண்ட்டுகளில் வேலை செய்யற உமன் இங்க எல்லாருமே நல்ல ஃபேன்சியா நல்ல கழுத்துக்கிட்ட ஒரு பெரிய போ வர்ற மாதிரி தலைக்கு மேல போ வர்ற மாதிரி ஃப்ரண்ட்ல டை மாதிரி இப்படி லாங்கா ஹேங் பண்ண மாதிரி வருவாங்க அந்த மெட்டீரியல் தான் ஸ்டோல் ஸோ பேசிக்கலி அந்த ஒரு பர்பஸ் அந்த டிசைனுக்காக செய்த ஒரு ஐட்டம் திஸ் இஸ் த சேம் பிளாக் பிரிண்ட் தான் இது சும்மா இப்ப என் வீட்டு முன்னால உள்ள ஏதோ ஒரு கொடி அந்த கொடியில இருந்த இலைகளை கொண்டு வந்து this is printed and this is how the cloth is. Okay, see. Okay, so இதுல பார்க்குற நீங்க டிசைன் only a leaf plus இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்ப்ரே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நான் அந்த ஸ்ப்ரே ஒர்க் உங்களுக்கு காட்டல, அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு காட்ட போறது வந்து டைரக்ட்லி how to do the block print. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அப்போ காட்டி கொடுக்குறேன். ஓகே, so this is the spray work. Oh, let me show you one more. That's one kind of leaf and the color is also, it was bluish. Adhe spray work, I mean with the spray work printing da, this is okay. Now idu vandu ungalku this is the body and that's the end with the plain white la leaf nuடைய design போட்டிருக்கு. Okay, so இதெல்லாம் எங்கேயும் ரொம்ப தூரத்துல எல்லாம் தேடிக்கிட்டு போற பொருள் எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னது இந்த லீஃப் பிரிண்டிங்க்கு, பிளாக் பிரிண்டிங்க்கு நம்ம சுத்தியே இருக்கும். பக்கத்துல உள்ள செடி கொடிகள் இருக்கிற இடமே போதும், நமக்கு தேவையான இலைகள் எல்லாம் அங்க இருக்கும். ஜஸ்ட் ஒரு 4-5 லீவ்ஸ் எடுத்துன்னு வரணும், அவ்வளவுதான். பிரிண்ட் பண்றதா இருந்தா, அந்த நெகட்டிவ் கிரியேட் பண்றதா இருக்குன்னு சொன்னாக்க கொஞ்சம் ஜாஸ்தி இலை வேணும். ஓகே, தட் இஸ் ஒன். நான் இது this material இது சேம் சைஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போறோம். இது பாருங்க, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 things. இதுல ஒன்னு இந்த கலர் ஆஃப் திஸ் கிளாத் when you are looking at, இது வந்து மற்ற துணி மாதிரியே ஒயிட் துணி தான் இது. ஆனால் அந்த ஒயிட் துணியில வந்து அந்த இப்போ பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த பழுப்பு நிறம், அது வந்து பொமோகிரானட் மாதுளம் பழத்தினுடைய தோல்ல இருந்து எடுத்த டை. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லா அந்த தோல்ல இருந்து எடுத்த டை, அதுக்கு மேல இந்த லீஃப் பிரிண்டிங் ஒர்க் வந்து நடந்திருக்கு. See that? So நல்ல பியூட்டிஃபுல். இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல். நீங்க வந்து இது பியூர் சில்க்ல பண்ணலாம், பியூர் காட்டன்ல பண்ணலாம், லினன்ல பண்ணலாம், ஷிஃபான்ல பண்ணலாம். இது எல்லாமே ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். இது வந்து டை கிடையாது, ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். இந்த வெஜிடபிள் டை மட்டும் இந்த துணியில யூஸ் பண்ணது வந்து இட்ஸ் a vegetable dye. So it's extracted from the vegetable. Very very easy process. இதுக்குள்ள உங்களுக்கு ஒன்றும் பெரிய மிஷினோ மற்ற கெமிக்கல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஈஸி ப்ராசஸ். அடுத்தது வந்து this is another design created. There's a little bit of an artwork, but again you don't have to be an artist in order to do that. Okay, இதுவும் அதே ஸ்டோல் சைஸ் தான், மெட்டீரியல் வந்து ஸ்டோல் சைஸ் தான். Okay, so this is a little bit of a paint, a flow type. We make the paint to
flow. இதுல உள்ள இப்ப இந்த டிசைன் நீங்க பாக்குற இந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாம் பிரஷ்ல வச்சு ஃபர்ஸ்ட் கலர், செகண்ட் கலர், அவுட்லைன், பெட்டல் ஷேப், even a small child, school going child can learn this and do it. Okay, you don't have to be an artist for that. இது வந்து the real tie and dye, but instead of dye, chemical dye, I have used the fabric paint on this one. So idhula vandu you will get a very very fascinating designs you will get. Okay, so இது வந்து actually நான் இந்த work காட்டும்போது I have to do only this design work only. I won't be able to do it any other designs along with that. Okay, so I will anyhow down the road when we have other classes set, I will show you. That's not a problem. Okay, then idu poga, this is I'm not opening fully. This is the whole saree. This whole thing is hand creation. Okay, let me see if I can open a little bit instead of opening the whole thing. Sir, and the saree enna material sir? The cotton or Chiffon. Chiffon Material. எந்த மெட்டீரியல்னாலும் அந்த டை அப்ளை ஆகும் இல்லையா? Fabric paint வந்து உபயோகப்படுத்துறதா இருந்தா you can use any material. Okay. Color dye work, vegetable color use பண்றதா இருந்துச்சுன்னா you have to use only the natural fiber like pure silk, cotton, linen, wool, jute, anything which is the natural fiber. Sir, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Cotton, silk, pure silk, அதுல வந்து mixed silk எல்லாம் இருந்துச்சுன்னா dye work பண்ணும்போதே காட்டிடும், work spoil ஆயிடும். That's why it is very important we find out from the person who is selling, is it pure cotton illa mixed cotton illa is it pure silk. That's very important. Linen right now, linen price has become more than silk right now in the market. Linen has become more expensive. So pure silk, cotton, linen, jute, wool. Now these are all natural fiber. Of course jute is there, pineapple fiber is there, banana fiber is there, adiyum ipo nariya use பண்றாங்க weaving எல்லாம். These are all natural fiber. இதுல என்னன்னா why this dye, vegetable dye, synthetic dye, anything will catch because all the natural fiber has a protein content in it. So when there is a high protein content, it's made up of high percentage of protein. So protein content இருக்கும்போது when you put some of the dye, and particularly the vegetable dye, இது வந்து அப்படியே காந்த மாதிரி, magnet மாதிரி, it will catch on to it. It will stay there. Now how to make the dye to be more permanent on the material என்றது வந்து there is a chemical what is needed. It's not a lab made chemical naturally from the from the trees and plant. That acts as which is called a mordant, mordent, mordant. The mordant is the dye catching agent on this object. இது நேச்சர்ல இருக்கு. இப்ப நிறைய வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு வந்து the amount of information what people in India has got western countryல கிடையாது. பெருசா சொல்லணும், அவங்க ரிசர்ச் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி. நமக்கு நேச்சுரலாவே இந்தியாவில் இருக்குது. It's very easy to identify that. Simple சொல்றேன். இந்த mordantன்றது வந்து it will make the dye, it will make the color to hold on the cloth permanent. அந்த நூலோ இல்ல துணியோ அந்த டையோட சேர்ந்து அந்த கலரா மாறிடும். அதை திரும்ப எடுக்க முடியாது நம்ம. இப்ப நமக்கு natural mordant which will fix the color on the cloth நிறைய இருக்கு. Simple example I will give you which will immediately reflect and you will think, oh correct, நமக்கு இவ்வளவு நாள்
விஷயம் தெரியும், ஆனா இதுதான் தெரியாது. என்னது, வாழை மரத்தை வெட்டு போகும்போது, கொலையை வெட்டு போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, பத்திரம் பத்திரம் பத்திரம், துணியை உஷாரு, துணி மேல ஷர்ட் மேல கரை பற்ற போகுது, அப்படிதானே? அந்த வாழைக்கரை, மாதுளம்பழத்து கரை, கடுக்கா கரை, இதெல்லாமே துணியில புடிச்சுச்சுன்னு சொன்னா திரும்ப விடாது. இட்ஸ் a permanent, வாஷ் பண்ணி எடுக்க முடியாது. So when you mix any color agent dye with that liquid, that essence, it makes the dye permanent on the cloth. So protein matches with the protein and acts holding. This is called the mordant. So there are plenty of natural mordant in our country. நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், அதை யூஸ் பண்ண வேண்டிய விதத்துல யூஸ் பண்ணால், we can do many wonders on the fabric. It's a natural. இல்லாத இடத்துல one of the shortcut method of mordant we are using, இப்ப நானும் யூஸ் பண்றேன், என்னன்னா வினிகர், காடி. நம்ம வீட்டுல வந்து சமையலுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா காடி, that will also act as a mordant. That lacks. இந்த வாழை மட்டையை வச்சு நான் தண்ணியை பாயில் பண்ணி வாழை மட்டையை நிலமா வெட்டி சதைச்சிட்டு தண்ணியில போட்டு நல்லா கொதிச்ச பிறகு புழிஞ்சு அந்த ஜூஸ் அந்த தண்ணியில எடுத்துட்டு அதில் நான் டை மிக்ஸ் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோ, it will be much stronger than any other chemical and no harm. அந்த தண்ணியை எனக்கு டிஸ்கார்ட் பண்ணாலும் லேண்ட்ல, I am not destroying the landனுடைய nutritive value for the other plants. I am not destroying. I am adding it back into the soil. அவ்வளவே தான். ஸோ அதனால mordants are available in this country in many ways, more than one. இதுல இன்னும் கண்டுபிடிக்காதது எவ்வளவு இருக்குதோ காட்டுங்கள்ல பூந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ just remember that அந்த டை ஒர்க்னு வரும்போது நான் அந்த டைம்ல நான் சொல்றேன். பட் this is not a dye. இப்போ இந்த ஷிஃபான் சாரியில செய்தது is not a dye. This is just a fabric paint. In fact, even the fabric paint company karne was not able to challenge it. Because fabric paint பண்றவங்க நூத்துக்கணக்கான பேர் எனக்கு தெரியும். fabric paint பண்ணி முடிச்சிட்டு அந்த துணி மேல எப்படி இருக்கணும், பேப்பர் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் மொரமொரன்னு. This is not like that. This is like, just like the way how the machine printed and brought it. And here is this particular saree comes with இது பேர் என்ன, blouse piece. We buy it here only. பக்கத்துல உள்ள கிருஷ்ணகிரி பக்கத்துல உள்ள ஒரு பர்கூர்னு சொல்லக்கூடிய இடம். We get it for see. So this is chiffon. Okay, so it's a little metallic work is done just for the blouse piece. Otherwise for the main saree we didn't do the metallic, but if you want we can do that also. So the center where now I have started a place called Rusa near Gudiyatham, the place called Kavanur. That's where one of the CMC hospital, or branch hospital, rural hospital is there. That's where we have a center, a training center. And the center la vandu the ladies were able to group செய்தாங்கன்னா 2-3 பேர் ladies சேர்ந்து செய்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு saree blouse piece வந்து ஒரு நாளைக்கு 3 saree செய்யலாம். 2 இல்ல 3 ladies சேர்ந்து செய்தா. Single lady செய்தா she can do 2 sarees easily per day. இந்த chiffon saree வந்து இந்த wholesale marketல இருந்து அவங்க வாங்குனது வந்து 280 rupees per saree with blouse. Wholesale. இதெல்லாம் செய்து முடிச்ச பிறகு so far what they have given it, sold it few places, up to 2000 or 2000 plus they have sold it for. So you can see what is the kind of margin. Selavu onnum periya selavu illa. 280 rupees is for the saree, white color saree. adukla use panna painting, the amount of paint used pathina, it would not be more than about 50-60 rupees paint maximum. Adutha labor da, manpower, and you can liberally give a good amount for your manpower. 5-6 enna ketta adula tayakam illama koochapadaama 500-600 rupees easily you can give for one saree
as a labor alone. And if she makes 2 sarees in a day, good income for her. Good income. How to sell it? You can sell it online. You can advertise it. Friends circle. That's the only way that you should be able to circulate. Mattavadi, eppadi vera enga eppadiella vittukala, what all the other, I think Ashok is the right person. Maybe Ashok should be able to guide and help how you can மற்றவங்கெல்லாம் செய்யறதெல்லாம் மொத்தமா சேர்த்து போட்டு ஒரு இடத்துல காமன் மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணலாமா, இல்ல one by one they will only find out and learn. That is purely left to you. But there is a market. There is no any doubt on that part. Okay, so if I stop there, then if you have any questions, clarification, that I will do that. Then I will go ahead and show you on the table. Now what I've done is, you can see it. I have set the table, I have put the cloth, and I will be showing you how I'm going to mix and paint on this cloth. This is the pure cotton material. This is one of the super cotton that I have ever come across. Beautiful cotton this is. In the cotton நான் இந்தியா பூரா எத்தனையோ ஸ்டேட்ஸ் டிராவல் பண்ணி எல்லா ஸ்டேட்லயும் போனா இந்த ஒரு மார்க்கெட்டிங்காக போவேன். நான் எந்தெந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்குது ஷாப்ல பார்க்கலாம். அப்போ இந்த காட்டன் மெட்டீரியல் தேடினப்போ எனக்கு எங்கேயுமே அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. பட் when I went to Nagaland, they showed me this cotton in one of the shop. I was very shocked. This is almost like silk. இப்போ உங்களுக்கு நான் காட்டின அவ்வளோ துணியும் அந்த சாரி ஒன்று தவிர மற்றது எல்லாமே சேம் காட்டன். The way it drapes, after painting, it drapes so beautifully. Then they told me this cotton comes from Bangladesh. But somebody else who saw the same cotton from Coimbatore, they told me, uncle, the same cotton is available in Coimbatore also. ஆனால் அவங்க லோக்கல் மார்க்கெட்ல விற்கிறதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுதான் வருந்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அதுதான். நம்ம நாட்டுல செய்து நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்லாத வெளிநாட்டுக்காரனுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்த வச்சுக்கிறான். அவனுக்கு அந்த காசு கிடைச்சா போதும். அதனாலதான் நான் ஆல்வேஸ் ஐ எம் அகெயின்ஸ்ட் depending 100% on export market only. Please, any of you thinking also, please don't make that mistake. I always tell people, let's make 80% of our product available in India. 20% only you depend on export. Export is unstable market. You never know. இந்தியாவில் அப்படி கிடையாது. போன கிறிஸ்மஸ் போன தீபாவளிக்கு செய்தது அடுத்த கிறிஸ்மஸ் சேல் ஆயிட்டு இருக்கும், வாங்கறதுக்கு ஆள் இருக்குது. அந்த ஊர்ல அப்படி இல்லை. அது ஒரு தடவை கேட்டலாக்ல போட்டு வந்துடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் மீந்து போச்சுன்னா எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி வித்துருவான். இது த்ரோ அவே பிரைஸ். அவனுக்கு என்னன்னா அந்த ஷெல்ஃப்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஏதோ வர்றது வரட்டுமே, நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு வைப்போம். I'm not interested in that. We can do the best things and sell locally. So அதனால this is very good cotton. உங்களுக்குள்ள கான்டாக்ட்ல நீங்க யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தோ ஈரோட்ல இருந்தோ எங்கேயாவது இந்த நல்ல சூப்பர் காட்டன் உங்களால கண்டுபிடிச்சு வாங்க முடிஞ்சா நல்ல காரியம். Many things you can make it. You can also do quite a lot of dress materials. இதுல நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் காட்டின அவ்வளோ டிசைன்லுமே நிறைய இன்னைக்கு younger generation, especially college going girls, they all just love this kind of material and the designs. So நமக்கு டார்கெட் குரூப் இருக்குது. அது இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல காலேஜ் நடக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா விருப்பம், they will. So அதனால that will be your target group. So நான் இப்ப என்ன செய்திருக்கிறேன், I have put the material on the table. It's a பெரிய dining table, so I have spread the entire, almost the full dining table. கரெக்டா இருக்குது இதனுடைய ஸ்கொயர். இதுல I'm going to do the printing work. Now before the printing work, let me show you what all the things that we need. That is something very important that you need to know. Okay, number one, I'm going to use the same in order to simplify as well, make it more convenient for you to go and get the material without struggling. Ashok என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்பல இந்த மாதிரி
மெட்டீரியல் பர்ச்சேஸை பற்றி நான் சொன்னேன், பெஸ்ட் திங் ஐ வில் ஆல்வேஸ் கிவ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். முதல் கொடுத்துட்டு எல்லாம் நீங்க வாங்கி வச்சு ரைட், சில சமயத்துல பேரெல்லாம் போட்டு நான் சொல்லியிருப்பேன். நான் ரைட் மெட்டீரியல் கிடைச்சிச்சா ராங் மெட்டீரியலா வாங்கியிருக்கேன். கடையில விற்கிறவனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு வித்தணும். அவனுக்கு அதுதான், நம்ம எப்படி என்ன செய்ய போறோம், நம்ம என்ன ஸ்ட்ரகிள் பண்ண போறோம், அது அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. அவனுக்கு மெட்டீரியலை வித்துடணும். ஸோ நம்மளை கன்வின்ஸ் பண்ணி அதுதான் சார் இது வாங்கிக்கணும்னு சொல்லிடுவான். அதுல வந்து விழாம இருக்கிறதுக்காக தான் ஐ வாண்டட் யூ டு வாட்ச் திஸ் ஃபர்ஸ்ட், கெட் டு நோ த மெட்டீரியல், ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒன்லி யூ கோ ஹெட் அண்ட் பர்ச்சேஸ் த மெட்டீரியல் ஹவு மச் யூ வாண்டட். ஓகே, ஸோ சிம்பிள். இப்போ கார்டன்ல இருந்து ஐ ஹார்வெஸ்டட் சம் ஆஃப் திஸ் லீவ்ஸ். ஜஸ்ட் ஒரு 5-10 இலை கிளிக்கிட்டு வந்தோம். ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் லீஃப் ஒன்லி ஃபார் பிரிண்டிங் பர்பஸ். Okay, so each leaf, this is the front of the leaf. Acalifa, they call it acalifa. Garden la vara nalla oru paakradhukku arumiyana color. இந்த லீஃப்ல நம்ம கவனிக்க வேண்டியது, எந்த லீஃப் ஹார்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த லீஃபுக்கு பேக்ல திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த லீஃபினுடைய நரம்பு பாகம் இருக்கு இல்லையா, அது நல்லா கொஞ்சம் எழும்பி தெரியுதா, இல்ல சுத்தமா பிளாட்டா இருக்குதா. இப்போ நீங்க ஃப்ரண்ட் ஆஃப் த லீஃப் பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும், நரம்பு பாகம் ஒண்ணுமே எழும்பி இல்லை. ஆனால் பேக்ல பாத்தீங்கன்னா அந்த இலையனுடைய நரம்பு அழகாக, அந்த சின்ன சின்ன நரம்பு கூட அழகாக எழும்பி தெரியுது பாருங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் லீஃப் யூ வாண்டட் டு பிரிங். அந்த மாதிரி நரம்பு இல்லாத லீஃபும் யூஸ் பண்ணலாம், அது வேற விதத்துல யூஸ் பண்ண போறோம். நான் அடுத்த இது காட்டும் போது அது அப்போ நான் காட்டி கொடுக்குறேன். ஸோ see, every leaf has got, see பேக்ல பாருங்க அந்த நரம்பு பாகம். This is the back, that's the front. Front வந்து it's a smooth finish, but back has got on the veins. So நமக்கு தேவையானது இலைகள் அந்த நரம்பு பாகம் இருக்கிறது. That's number 1. Cloth is one which I told you already. You use any cloth, whatever cloth you want to use, you can use it. In the fabric paint la வந்து ஒரு big advantage, plus point என்னன்னா, any fabric material you can use. Synthetic material ஆனாலும் சரி, non-synthetic, natural, any fabric you can use for the fabric paint. But when we are going to do the dye work, on the time we will need only material which is a pure, original, natural fiber. As I told you earlier, cotton, silk, jute, linen, maybe cactus fiber, banana fiber, pineapple fiber, and the நிறைய natural and வர fibers எல்லாம் இருக்கு. These days you will get even the bamboo fiber. So those are the things which is good for doing the dye work. Okay, so I'll talk more about that when I'm teaching on the dye. So this is the leaf that what you need. அடுத்தது வந்து you need some kind of a fabric paint. There are many brands in the market. I'm not recommending any particular brand. This is actually the Camel brand. It's a fabric paint. Remember, when you are buying, you need to ask for fabric paint. Otherwise, fabric paint is also known as the acrylic paint. Acrylic, fabric, both are same. And here is another brand. And some of these paints are available online also. So there is no any problem. You can buy any of them from online, or if you go to Chennai, you can go to any large stationery shop, and in the stationery shop you will be able to find these things. அடுத்தது சென்னையில வந்துட்டு there is a chain store in different part of India. It is becoming larger and larger now. The store name is called Itsy Bitsy. Itsy Bitsy sells all kind of craft material, craft raw material. Okay, so Itsy Bitsy வந்து இந்த பெயிண்ட் இருக்கும். There are so many, like jewelry making beads are there, and many things are there in the shop. Bangalore ulla shop, it is 2 floor. You just walk in, anything for the craft purpose, you will find everything there. So adanal you can go and find these things in that shop also. So fabric paint or acrylic paint is another item. Then you would need some yes ma'am. Fevicryl நிறைய பெயிண்ட்ஸ் எல்லாம் வருது சார். Fevicryl. Yes. Fevicryl is the brand name.
brand name is Brand. Fabric paint என்றது தான் the kind of paint it is. இல்ல that company வாங்கலாமான்னு கேக்குறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அது யூஸ் பண்றாங்க. Fevicryl is a company. இவங்க எல்லாருமே ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் வந்த பெயிண்ட்டுக்கு வந்து பிராண்ட் நேம் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட். ஃபேப்ரிக் என்னத்துக்கு பண்ணாங்கன்னா because it is fabric paint சொன்னாலே it goes with the name. It is the paint used on the fabric. ரைட்டா? ஃபேப்ரிக் பண்றதுனால அது ஃபேப்ரிக் பெயிண்ட்னு வந்துச்சு ஃபர்ஸ்ட். That was not confusing people. அப்புறம் Fevicryl ஆக்கணும். என்னத்துக்கு Fevicryl ஆக்கணும்னு சொன்னா it is the same brand company who manufactures Fevicol. So gum based. So Fevicol company காரனே இத மேனுஃபேக்சர் தொடங்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், இத வந்து Fevicryl ஆக்கிட்டான். அவன் Fevicryl ஆக்கின பிறகு இந்த பிராண்ட் வந்துச்சு Faber Castell. பாத்தீங்களா? அதுவும். So everything is on fabric. Something is used on the fabric. அவ்வளவுதான். அதுல ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே? Okay. நீங்க அப்பப்பே doubts clarify, it will be good for you. Then you need a plate, any plastic or a glass or porcelain for mixing the color. ரெண்டு விதமான அது பெரிய இந்த டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி டை அண்ட் டை டிசைன் இந்த மாதிரி பண்ணும்போது we mix the paint more watery. இப்போ பிரிண்ட்டுக்கு வந்துட்டு slightly thicker than that watery. In other words, it is like ஒரு oil consistency விட கொஞ்சம் light, so that you can apply it on the leaf. So அதை mix பண்றதுக்கு ஒரு then you need a brush which is a flat. Don't use the round brush. Don't use pointed brush, round brush. You need a flat brush. So flat brush will help you nicely on the leaf, that you will be able to spread it nicely. You know, for that reason, you need a broad brush. Okay. So, and some water for making. Now the Fevicryl paint, earlier, the first when the Fevicryl paint came in the market, they sold along with the Fevicryl paint mixing medium. It will be like a milky white color, one single bottle with one set, large tall bottle, and you just put only 2-3 drops of the mixing medium so that the paint will become more permanent on the cloth. இப்போ வர most branded companies வந்து என்ன பண்ணிட்டாங்க, they are selling it with a pre-mixed. So many bottles they would have printed on the top saying this does not, it's a pre-mixed mixing medium, or this does not require mixing medium அப்படினு போட்டுருவாங்க. However, having said that, if you are using the metallic paint, sometimes the Fevicryl metallic will come in the powder form also. Sometimes it's the liquid form, depending on which company. Some will come as a powder form. And the powder form la vaangumbodhu, you cannot mix water with it. You mix the mixing medium. That is very much like milky white in color, and put, you know, little bit of a powder and a little saucer, and then you put few drops of this mixing medium, and you mix that powder. It will become like a paste. Then you use it for lining. Now, there is another which is new in the market. Now that one is like a paste, it comes. Now if you see on this one, you see I have done that copper finish. See that? That's a copper finish painting. Now that one comes as a paste. This is sold not in the stationery shop. This is available in the hardware shop where they are selling paints. On the shop la engalukku metallic paste venum kettaka, it comes in a small tin, plastic tin, that you will be able to mix it little bit with water, and it is a water soluble. Just remember this, okay? It is water soluble, at the same time it is not washable. So once when you use that paint on the cloth, when it dries, when you put the cloth for washing, it will not wash off. When you use the brush,
make sure that you wash the brush immediately. It can be washable. As long as it is wet, it is washable. Afterwards, you have to allow it to dry. Then all this fabric paint, whatever we do, whether we do it on the t-shirt or we do it on the plain cloth like this, afterwards, allow it to dry completely. When it is completely dried, then you do hot iron at the reverse side. Then when you put your hot iron, then the paint is now permanently fixed on the cloth. There is no way it will wash even for any number of wash. Okay, that's what we need to understand. Any question there? சார் இப்போ இதே மாதிரி இந்த கேன்வாஸ் போர்ட்ல எல்லாம் ஆர்ட் பண்றாங்கல்ல, அதுல கூட இந்த இதை அப்ளை பண்றாங்க. You mean in the fabric paint, yeah? Fabric paint or in the natural dye அது இல்ல, நேச்சுரல் டை வந்துட்டு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டினுடைய அப்சார்பிங் கேரக்டர் நம்ம மாத்தணும் கேன்வஸ் போர்ட்ல பண்ணும்போது. You can do it on the paper. Canvas board is different from paper, the way it reacts. So the coating is different unless you want to do a coating. Canvas board la acrylic illana the fabric paint mattum dhaan nama use pannalam, illana oil color. Natural dye in the chemical dye, in the natural dye, you can't use it on that one. அது வந்து clothல மட்டும் தான். Fabric paint nu சொல்லும்போதே நீங்க புரிஞ்சுக்கணும் it's meant only for cloth. But it does not stop you if you want to use it on the canvas board or if you want to use it on the paper. It doesn't stop you. Canvas board la neenga seiya mudiyum. That's not at all a issue. Okay. The texture mattum dhaan nama konjam maati ubhayogam panna vendiya oru vishayam adu. And the paint unde texture irukku illaya, adha konjam nama maati ubhayogapadathana. Because you said canvas board, let me show you. Hold on. Okay, now that's the canvas board. That is fabric paint, but the flower what you see, that's the real flower. I have preserved, saved the real flower, and I have stuck the flowers on it. So it's called the mixed medium. Anna, this is the canvas board. Okay, this will have to go for framing. Now this is unfinished. I have done only the background and kept it ready. So I have to do a painting on this one to finish it. I don't know what I'm going to do still. I have just only done the background because I was teaching this, how to do this to my grandchildren. So I just did the background and kept it ready. This is also canvas board. Here is the wet on wet and blow paint. This is also canvas board. And after I did the black background, this painting, what is on this one, what you see is a little bit of a trick played on this. The real fabric paint, very liquid form, has been poured on this, just poured it in different position. Then I have used the blowing straw, for drinking juice, the straw. With the straw, it is blown, as well as direct blowing also. So that is how this was created. There was no any brush used for this. Fantastic. Okay. Yeah. So this is the canvas board. Okay. So because I had to show you, because you asked that question, canvas board. Very, very few people only ask some of these kind of questions. It's nice to hear that questions from you. Thank you, sir. Anything more? Okay, so I have done the black, I have done the blue, then I also have done, let us see, yeah, blue and green I have done. This leaf print. Now I'm trying to see
the color that which I did not use it. I have not used the olive green. I have not used, this looks like black, yeah, black, but I will not use the black now. I've used already black. Yeah, I have a brown and I also have a green. Usually when I'm doing a class, I leave the choice color. I'm going to talk about the color in the next class, but now I will leave the choice to you. I have picked shortlisted two colors here. I've taken a brown. Let me show the corner. I've taken a brown, then I have taken a green, olive green. So which one you want me to use? Anybody can say. ஆலிவ் கிரீன்ஸ் ரெண்டுல ஒண்ணு. Olive green. Olive green, மத்தவங்களும் சொல்லலாம். ரெண்டு எடுத்தது ஆலிவ் கிரீன். என்னோடதான் ஆலிவ் கிரீன் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். எப்போ நீங்க தான் வழிமொழிவீங்களா? இப்போ உங்களை வழிமொழிகளா? சின்ன சொல்றேன். சிறப்பு, மகிழ்ச்சி. நீங்க என்கிட்ட பேசுற மாதிரி அவள்கிட்ட பேச முடியாது. அதாவது இதெல்லாம் ஏலம் விடுற மாதிரி ஒருத்தர் சொல்ல உடனே டக்குன்னு தீர்மானம் கொடுத்துடணும். அப்புறம் தொடர்ந்து 3-4 கலர் கொடுத்தாங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, so I will mix it and show you the consistency, that how much I am going to, how much water I am going to mix and everything. Sir, நீங்க full screen ஷேர் பண்ண முடியாதா sir? Full screen நீங்க okay. Make it full screen. The host has the spotlight view. அது clear-ஆ தெரியுங்களா? குட்டியா இருக்கு. This no, I can't do because you're not host. Oh, okay. நீங்க host can do that. Host has to go click these 3 buttons. Yeah. And there'll be spotlight for you. Host, who is hosting? Ashoka யாரு? நான் தான் சார். செந்தில். நீங்க வந்து அத full screen பண்ணிடுங்க. Full screen actually ராஜி நீங்க உங்க இதுல போட்டு கேலரி வியூ மாத்துங்க. full screen செந்தில், எனக்கு இது full screenல எல்லாரோட வியூ தெரியாது. சாரோட வியூ மாத்திரம் ஃபுல்லா பார்க்க முடியுமா நான் கேக்குறேன். மேல நல்லா டபுள் டாப் பண்ணுங்க அவரோடது. ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. பட்ரி நீங்க எதுல லேப்டாப்ல இருக்கீங்க? அதுல இருக்கீங்க? லேப்டாப்ல தான். ஓகே, மேல வியூ அப்படின ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. within the screen. எங்க செந்தில்? ஸ்கிரீன் குள்ளேயே இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படியே பிளாக்கா தெரியுது. இப்ப எல்லாரும் அப்படியே 8 பேர் இருக்கோம்ல, அந்த ஒவ்வொரு பிளாக்கா தெரியாது. சார் அதுல ஒரு பிளாக் அவ்வளவுதான். பேர் இருக்குல்ல, அந்த மேல வியூன்னு போட்டு கட்டமா ஒரு குட்டி குட்டி கட்டமா போட்டு வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? Ashok. வந்துருச்சு சார். ஓகே, ஃபைன். Okay. Thank you. Maybe then everybody can do the same thing. Okay sir. சொல்லுங்க. Can everybody see now? Yeah. எல்லாருமே அப்படி ஆக்கிக்கலாம். இப்ப நான் see from my side, for my better view காக நான் full screen பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி மாத்திருங்களா? Can you see? Sir, Maybe yes, sir, we can go in. each of you can do it. அடுத்தது பாட்டில் எப்பவுமே புது இந்த இதை வந்து நான் ஓபன் பண்ணி இதுல கலர் நிறைய எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ மேக் ஷுர் யூ ஷேக் த பாட்டில் ஃபர்ஸ்ட் வெல். ஏன்னா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க இந்த பெயிண்ட்ல, இதுலயும் அவ்வளவுதான் வாட்டர் கலர்லயும் இது சீக்கிரம் காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆயிலி லிக்விடை வந்து மேல ஃப்ளோட் பண்ணி வைப்பாங்க. அப்ப பிரஷ்ல வந்து அதை மட்டும் தொடும்போது ஒரு ஆயில் மாதிரி வரும். தட்ஸ் நாட் குட் இன் ஸ்ப்ரெடிங் த பெயிண்ட். ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா குலுக்குனீங்கன்னா மிக்ஸ் ஆயிடும். தென் யூ டேக் இட் அவுட். The paint is more like
பேஸ்ட் மாதிரி இருக்கு. யூசுவலா ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால ஒரு 2-3 தடவை எடுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப லைட்டா இருந்துச்சுனாக்கா ஒரு டிப்லயே எக்கச்சக்கமா வந்துடும். அடுத்தது ஒரு தடவை எடுக்கிறது வந்து யூ டேக் இட் sufficient for fairly good amount of printing. திரும்பி 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 எடுக்கிறதுக்கு பதிலா, ஏன்னா சில சமயத்துல மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வாட்டர்னுடைய ஜாஸ்தி குறைவெல்லாம் ஆகும்போது நமக்கு வேரியேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஹவ் டேக்கன் தட் மச் ஆஃப் பெயிண்ட். இப்போ கொஞ்சமா தண்ணி விடுறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது அதுல கட்டி கட்டியா இல்லாதபடிக்கு மிக்ஸ் பண்ணீங்க. இன்னும் ஒரு few drops போடுறேன். அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளவு வேணுமோ அதை வந்து நீங்க லிட்டில் அட் எ டைம் பண்றது வந்து பெட்டர். மொத்தமா ஒரே தண்ணி ஊத்திட்ட பிறகு திரும்ப பெயிண்ட் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணணும், அதுல இன்னும் கொஞ்சம் கட்டி ஆக்குறதுக்கு. ஓகே, நவ் இட்ஸ் தின் எனஃப். இதை நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய போறோம், ட்ரையான ஏரியாவில் வந்து தடவி 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 முடியுமான வரையிலும் பெயிண்ட்டை ட்ரை ஏரியாவில் இருந்து எடுத்துடணும். ஓகே, அந்த கன்சிஸ்டன்சில நம்ம வச்சுக்கணும். ஸோ I got the paint ready. Leave the somewhere there. சார் பிரஷ் இவ்ளோ பெரிய பிரஷ் தான் வாங்குனமா, அதுக்கு சைஸ் ஏதாவது இருக்கா சார்? இந்த அதாவது flat brush, 1/2 inch or 1 inch flat brush. ஓ, இப்படி flat brush. இந்த ரவுண்ட் இது பாருங்க, this is known as the round brush. எஸ் சார். ஓகே, இந்த ரவுண்ட் பிரஷ் இதுக்கு இந்த பர்టిక్యులர் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இத வந்து அந்த பிரஷ் வந்து லீஃப்ல தடவி எடுக்கிறது வந்து பிரச்சனையா இருக்கும். So you take the one what is, can you see it now, flat? Yes. flat எடுங்க. flat brush தான் இந்த லீஃப்ல வந்து தடவறதுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே, so let me see if I can pull your camera a little bit back. அடுத்தது பிறகு இந்த பெயிண்ட் வெட்டு இந்த தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் இந்த டேபிள்ல இருந்து ஒர்க் பண்ற இடத்துல இருந்து கொஞ்சம் முடியுமான ஒரு தள்ளி வச்சுங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன். ஃபேப்ரிக் பெயிண்டட் அப்பா. ஓகே, நமக்கு வந்து ஒரு 2 ஜஸ்ட் நியூஸ் பேப்பர், எனி மேகசின் பேப்பர், நியூஸ் பேப்பர் வந்து 2 வச்சுங்க. ஒன்னு அந்த லீஃப் வந்து பெயிண்ட் பண்றதுக்குள்ள ஒரு பேப்பர், அப்புறம் பெயிண்ட் பண்ணிட்டு இது மேல வச்சு பிரிண்ட் பண்ணும்போது பிரஸ் பண்றதுக்கு ஒரு, ஆல்மோஸ்ட் யூ கேன் see the whole table. Yeah, are you all getting better view? Okay. So see, I have 2 papers here. ஒரு பேப்பர்ல வந்து நான் இந்த லீஃபை வச்சு இந்த பெயிண்ட் தடவி இந்த லீஃப் மேல நான் பெயிண்ட் பண்ண போறேன். அடுத்தது வந்து you keep one more additional paper, அந்த லீஃபை வச்சிட்டு என்னன்னு கேளு, சொல்லு என்ன வேணும். இதுல வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி இந்த பெயிண்ட் கலந்தீங்க நான் பார்த்த அப்புறம் அவங்களுக்கு பெயிண்டிங் இன்ட்ரெஸ்டா, அதனால கூட்டு வந்து வச்சிருக்கோம், அதனால நான் கேக்குறான் சார். பரவாயில்லையே, அப்படித்தானே வேணும். பாருங்க, நீங்க எல்லாம் கேட்காத கேள்வி அவன் கேக்குறாங்க. வெரி குட். சரி, நம்ம கேட்கலாம், அப்புறம் கேட்கலாம், கடைசியா கேட்கலாம். இந்த இன்னொரு பேப்பர் என்ன தெரியும், அந்த லீஃப் இது மேல வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பரை அந்த லீஃபுக்கு மேல போட்டுட்டு
இந்த துணியை சுருக்காதபடிக்கு அசைக்காதபடிக்கு வெறும் இந்த பேப்பரை ஒரே இடத்துல பிடிச்சிட்டு கையை மட்டும் நம்ம எப்படி இந்த பேப்பருக்கு மேல தடவி எடுக்கிறோம். இதை செய்யும் போது இந்த துணி எப்படி முன்ன பின்ன போற மாதிரி இப்படி எல்லாம் அசைக்க கூடாது. இது மேல வச்சிடணும், பேப்பர் அது மேல போட்டுடணும், வெறும் கையை மட்டும் அதுல தடவி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பேப்பரை எடுக்கும் போது ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஞாபகத்துக்கு. இந்த பேப்பரை எடுக்கும் போது தயவு செய்து இப்படி எடுத்து இப்படி திருப்பி இங்க வச்சுங்க, சைட்ல இங்க வச்சுங்க. ஏன்னா இந்த இப்படி வச்சிருந்த பேப்பரை இப்படி எடுக்கும் போது அதுல ஏதாவது பெயிண்ட் லீஃபுக்கு இன்னொரு சைட்ல இருந்தா அது இங்க ஈரத்துல இங்க பிடிச்சிருக்கும். இது திரும்ப பேப்பர் மேல துணி மேல வைக்கும் போது வந்துடக்கூடாதுன்றதுக்காக மறக்காம இங்க இருந்து இப்படி எடுத்து இப்படி திருப்பி இப்படி வச்சுங்க. அடுத்த லீஃப் வச்சுட்டு பிரிண்ட் பண்ணும்போது இப்போ இந்த பேப்பரை இப்படி வைங்க. ப்ரீவியஸ் ஏதாவது வெட் இருந்தா இதுல இருக்கும், அது ரொம்ப நேரம் இருக்கு, அது காஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம கையில வர இப்படி துடைக்க போறோம். துடைச்ச உடனே இதை பிரிண்ட் ஆன உடனே இந்த பேப்பரை எடுக்கும் போது எடுத்து திரும்ப இப்படி வச்சு கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அது செய்தா போதும். ஓகே, சோ நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஒரு பெரிய பேப்பரா வைக்கிறேன். ரீசன் என்ன, இன்கேஸ் எங்கேயாவது தெளிச்சு அது மேல ஏதாவது அங்க ஆயிடக்கூடாது இல்லையா, அதனால இந்த ஏரியாவில் வரலாம். அந்த ஏரியால முடிச்சுட்டு இங்க வரும்போது நான் இதை எடுத்துருவேன் நான், அதனால இங்க வைக்கணும். அடுத்தது ஃபெவிக்ரில் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது, ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது முடியமானவர்களும் ஃபேன் போட்டு வச்சுக்காதீங்க. என்னன்னா பிளேட்ல இருக்கிற பெயிண்ட் எல்லாமே சீக்கிரம் காஞ்சிறதுக்கு தொடங்கணும். அதனால அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஓகே, now I put this paper here. இது மேல வச்சு அமுக்கிறதுக்கு now you take a leaf. அடுத்தது இந்த லீஃப்னுடைய டிசைனை நீங்க வைக்கிறது வந்துட்டு ரேண்டமா வைங்க. கரெக்டா ஒரு லைனா வர மாதிரி வைக்காதீங்க. unless you want to do a பார்டர் பண்றதா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரே ஷேப் ஒரே சைஸ்ல பார்டர் வச்சுட்டு வாங்க. சென்டர்ல வைக்கும் போது எல்லா சைட்லயும் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி ஒரே எல்லா இலையும் ஒண்ணுக்கு ஒரு சைட்ல பார்த்த மாதிரியாவே இருக்கக்கூடாது. some leave this way, some leave that way, some leave straight, some leave up and down. அந்த மாதிரி ரேண்டமா வைக்கணும். don't make it like a very uniform. so first let me show உங்களுடைய விஷுவலுக்காக பெரிய leaf. so all that I'm doing is place the leaf. so it's not a dripping. don't take the paint like a brush ல இருந்து இப்படி drip ஆகுற மாதிரி எடுக்காதீங்க. எல்லாத்தையும் சைடுல தொடச்சிருங்க. தொடச்சிட்டு you take it almost dry. so now இந்த லீஃப்ல நான் என்ன செய்யறேன், இந்த நரம்பு பாகம், மேக் ஷுவர் இந்த லீஃபினுடைய நரம்பு பாகம், not front, back, அந்த சைடுல இப்போ இந்த பிரஷ்ல வந்து you paint it. just to dry paint தான் இது actually. okay, we call them of course தண்ணில mix பண்ணிக்கிறதுனால not necessary it's a wet paint, it's a dry paint. reason என்னன்னா literally very light dry coating வச்சுட்டு இப்ப இந்த இலையை நம்ம என்ன செய்ய போறேன், உங்களுக்கு பார்க்குற சைடுக்கு இங்கே தான் உங்களுக்கு let me put it here. okay, I placed it. இதுக்கு மேல பேப்பர் வச்சிடுறேன். take the paper out as I told you, turn it immediately, put it here and then take it out. okay, now let me சரி இப்ப ஸ்மட்ஜ் ஆகாத சார் இந்த மாதிரி பண்ணக்குள்ள அந்த பெயிண்ட் எப்படி ஸ்மட்ஜ் ஆகாதா? அந்த பெயிண்ட் துணியில இப்படி நம்ம பிரஸ் பண்றோம் இல்லையா, அப்போ எதுவும் ஸ்மட்ஜ் ஆகாதா? இந்த முன்னாடியே தானே பண்ணணும். முன்னாடி தானே பண்ணேன். அது ஒரு டிசைன் தானே ராஜி. இப்ப நான் பண்ணது நீங்க கண்ணுல பாத்துட்டு தானே
பகுதியில பண்ண சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டும் எம்போஸ் பண்ணி இருக்கிறதுனால அதோட டிசைன் மட்டும் விடும். அதனாலதான். Okay, let me do it one more leaf now. Second. அதாவது ஸ்மெட்ச் ஆகாதான்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, நீங்க அப்ளை பண்ற அந்த பெயிண்ட்ல தான் இருக்கு. தண்ணி மாதிரி எல்லா இடத்துல ஓடுற மாதிரி தண்ணி மாதிரி பண்ணீங்கன்னாக்கா yes there is a chances for smudging. தாத்தா என்ன கேளு, என்ன வேணும்? அப்ப கேட்கல பாப்பா, என்ன வேணும்? என்ன வேணும் கேளு. கேக்கட்டும். கேளு கேளு. ஏன் லைட்டா வருது? வெரி குட் क्वेश्चन. லைட் ஜாஸ்தி போட்டுக்கறாங்க. இல்ல கலர் லைட்டா வருது கேக்குறா. என்ன பாப்பா? எனக்கு விளங்குச்சு. ஓகே நான் ஊத்திச்சு. கேஷவ் அது லைட்டா தான் இருக்கும். கொஞ்சம் பெயிண்ட் வாங்கி ஒரு A4 சைஸ் பேப்பர் ஒரு பஞ்ச் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து உட்கார்ந்து கண்டிப்பா பண்ணுவான் சார். நான் இந்த வீக்கெண்ட்க்குள்ள நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க அவன் பண்ணினதை. ஸ்கூல் ஆக்டிவிட்டி அதான். ஸ்கூல் ஆக்டிவிட்டியா கூட மாத்திடுவோம் நாங்க. அதே வச்சிருக்கோம், ஸ்கூல் ஆக்டிவிட்டி வச்சிருக்கோம். நீ போட்டுறது. தாத்தா எனக்கே ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கு. இருக்கா? செய்திருக்கிற இந்த மாதிரி செய்யணும். பெயிண்டிங் வச்சிருக்கோம். பெயிண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்ல அம்மாவும் அப்பாவும். வீடு ஃபுல்லா ஒரே அமக்கலாம். அதுதான் சார், ஒரே பெயிண்ட் தான். ஒரே பெயிண்ட், கிரையான், பென்சில், வீடு ஃபுல்லா அப்படியே வச்சிட்டு இருப்பான். அப்படியே விட்டுருங்க, ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். சொந்த விட வீடு நிஜமாவே மியூசியம் மாதிரி தான் இருக்கு வீடு. ஃபர்ஸ்ட் ஒரு லார்ஜ் சைஸ் ஒரு லீஃப்னுடைய பிரிண்ட்டை முடிச்சுட்டு, எங்கெல்லாம் கொஞ்சம் ரேண்டமா போட முடியுமோ முடிச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு சைஸை மாத்துறேன், லீஃப்னுடைய சைஸை மாத்துறேன். லைட் கலர் கொடுத்துருக்கோம்.
அஜி எனக்கு உங்க ஸ்கிரீன் தான் தெரியுது, சார் ஸ்கிரீன் தெரியவே மாட்டேங்குது. இல்லையேமா? இல்ல இல்ல உங்களோட மைக் ஆன்ல இருக்கு. ராஜி மேடம் மியூட் போடுங்க, அப்பதான் எல்லாருக்குமே தெரியும். இல்ல எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா ஸ்பீக்கர் வியூவை விட்டுட்டு சாரோட வியூக்குள்ள போயிட்டு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுல பின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவரோட வியூ மட்டும் பின் ஆயிக்கும். தெரியுதா முத்தம்பிகா? ஆஹா இல்ல உங்களோட தான் வருது. எப்படி பின் பண்றது? நான் ஆக்சுவலி மொபைல்ல பாக்குறேன். மொபைல்ல பாத்தீங்கன்னா சாரோட இது போயிட்டு டபுள் டேப் பண்ணுங்க, டபுள் வாட்டி கிளிக் பண்ணுங்க, அதுவே பின் ஆயிடும். டபுள் டேப் பண்ணீங்கனாவே போதும் ஆக்சுவலா. அதுவே பின் ஆயிடும். இது பின் ஆயிடுது சாரோட. ஓகே ஓகே. Double tap. இதுல வந்து இப்போ உங்களுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த சிங்கிள் கலரா காட்டுறேன். இதுல வந்து நீங்க ஆக்சுவலா 2-3 டிஃப்ரெண்ட் கலர் வச்சுட்டு இருந்தாலும் இந்த ஒரே லீஃப்ல மல்டி கலர் கூட போடலாம் நீங்க. ஓகே, ஒரே லீஃப்ல மல்டி கலர் போடலாம். ஒரே லீஃப்ல டிஃபரண்ட் கலர் யூஸ் பண்ணும்போது அந்த கலரோட இது மாறாதுங்களா? இல்ல இல்ல இல்ல, அங்கங்க பிக்மெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரும். இந்த லீஃப்லயே ஒரிஜினல்ல பாருங்க, மல்டி கலர் தானே அது. ஒரே லீஃப், லீஃப் இது நான் போட்ட கலரே கிடையாது இதுல உள்ளது. So you can do the same thing. Okay. ஸோ இன்னும் அங்க ஒரு லீஃப் ஒரு கேப் இருக்குது, அது போட்டுட்டு இந்த நான் இப்போ பேப்பர் வச்சு ஒர்க் பண்றேன் இல்லையா, எனக்கு டேபிள் இதை விட பெருசு இருக்கிற டேபிள் இருந்துச்சுனாக்கா இது இந்த பேப்பர் இந்த பெயிண்ட் பண்றதெல்லாம் துணி மேல இல்லாம தனியா வச்சிருவேன். பட் இங்க வந்து இப்போ எனக்கு இடம் குறைவா இருக்கிறதுனால ஐ ஹேவ் டு டு இட் லைக் திஸ் வே. அங்க ஒரே ஒரு பிரிண்ட் போட்டு தென் ஐ வில் கோ ஃபார் எ ஸ்மாலர் லீஃப். ஓகே, நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் இந்த இடம் கவர் பண்ணணும். ஸோ அதனால இங்க மாறுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணது மேல மாத்தி இருக்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதுல இருக்கிறது எதுவுமே பிடிக்க போறது கிடையாது. நத்திங் வில் ஹேப்பன்.
Ma'am, I was able to talk to the country representative who's been working with us on this one. So what he said is that this is a template. It's a standardized template for all the this is not apart from the initial first page. ஓகே, இப்போ கொஞ்சம் சின்ன சைஸ் இலைக்கு போறேன். Yeah, there's limits if you want. You go to the ஓகே, இப்போ இந்த இலையை பிரிண்ட் பண்ணும்போது இடையில உள்ள கேப், இந்த பெரிய லீஃப்களுக்கு சென்டர்ல உள்ள கேப். I'm just going to take punch for the phone. Add maybe a drop of water. Okay, I'll take a little more color. I don't want to change the color. I think I'll finish it with the same color only.
Go brush your hair and go. I was not there. One of them is not here. Mama's calling. All this. Okay, so
ஓகே, இந்த ஒர்க் முடிஞ்சா முதல் ஒர்க் வந்து யூஸ் பண்ண ப்ரஷ், அந்த பிளேட் எல்லாமே இம்மீடியட்லி சோக் இட் இன் த வாட்டர். அப்படி இல்லைன்னு சொன்னா அது காஞ்சி போனா அந்த ப்ரஷ்ஷையும் அந்த பிளேட்டையும் கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் சோக் இட் இன் த வாட்டர், ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து அது திங். நான் இது ஃபேர்லி திஸ் இஸ் ட்ரைட். இப்போ எங்கேயும் இது ஒட்டிக்கிட்டு கிளாஸ்ல எல்லாம் ஒட்டிக்கிட்டு, இது கிளாஸ் டேபிள் அதனால ஒட்டிக்கிட்டு எல்லாம் இல்லை. இட்ஸ் ஃபேர்லி ட்ரை. பட் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கூட பொறுத்து, மேபி டு நைட் I will go for ironing. Anyway, see. Okay. So it also drapes beautifully without any problem. சார் இது உடனே காஞ்சிடுமா இல்ல காயறதுக்கு கொஞ்சம் நேரம்? இது அப்படியே இது வந்து இப்போ பெயிண்ட் இதுல வந்து ஸ்மட்ஜிங்கா இல்லாததுனால ஜஸ்ட் அப்படியே விட்டு அது பாட்டு காஞ்சிடும். அது காஞ்ச பிறகு நைட்டுக்கு படுக்க அயன் பண்ணிடுவோம். அயன் பண்ணிட்டேன்னா இந்த பெயிண்ட் சார் இந்த சன்லைட்ல எல்லாம் காய வைக்கணும் அவசியம் இல்லையா? இப்படியே காஞ்சிரும், ஃபேன் காத்துலயே காஞ்சிருங்களா? ஒன்றும் அவசியம் இல்லை. சன்லைட் இருந்து டே டைம்ல பண்ணும்போது சன்லைட் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். அவ்வளவு சன்லைட்ல. எனி क्वेश्चन? இப்போ இது வந்து இப்ப இந்த இதோட டிசைன் இதோட முடிஞ்சிக்கலாங்களா இல்ல இன்னும் நம்ம ஆட் பண்ணணுமா? இதுல இப்போ மெட்டாலிக் இதுல ஆட் பண்ணணும், கொஞ்சம் லைன் ஒர்க் மெட்டாலிக்ல கொடுக்கும். இன்னும் ஒன்னே ஒண்ணு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல ஆட் பண்ணி துணியினுடைய டிசைனை பூரா விதவிதமான கலர் எல்லாம் போட்டு காடிய ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா இதனுடைய மதிப்பு குறைஞ்சிடும். அந்த எலிகன்சியோட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த எலிகன்சியோட அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த எலிகன்சி இதுக்கு தேவைப்பட்டா இன்னொரு செகண்ட் கலர், காம்ப்ளிமெண்டிங் கலர் வந்துட்டு இடையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி ஷேப் மாதிரி அது போட்டு எடுக்கலாம். அது ஆர்ட் ஒர்க்காவும் பண்ணலாம், ப்ரஷ்லயும் பண்ணலாம், மெட்டாலிக்லயும் பண்ணலாம், இல்ல பிரிண்ட் மாதிரியும் பண்ணலாம். ஒரே டைம்ல இப்ப எல்லா இதுவும் கொடுத்துக்கலாம். இப்ப நிறைய பண்ணிட்டு ஒரு மாதிரி கச்சமச்சம் ரொப்பிடாதீங்க. ரொப்பிட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப அசிங்கமாயிடும். இஷ்டம் வந்த எல்லா விதமான கலர் இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சில கலரை இருக்கிற கலரை வச்சு யூஸ் பண்ணுறது அது ஓகே. பட் ப்ரொடக்ஷன் வரும்போது அந்த எலிகன்சி மெயின்டைன் பண்ணணும். இந்த எலிகன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரே டைம் யூஸ் பண்ணலாமா? இப்ப நீங்க தேவைப்பட்டா இதுக்கு இடையில உள்ள கேப்ல வந்துட்டு இன்னொரு கலர்னுடைய மிக்ஸ் பண்ணி இன்னொரு லீஃப் டிசைன் போடலாம். இதுல இதை விட சின்ன லீஃப் உள்ளதுல இப்போ லெட் அஸ் see இருக்கிறதுல ஒரு சின்ன லீஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீஃப், இது சின்ன லீஃப். இந்த லீஃப்னுடைய டிசைன் பிரிண்ட் வந்துட்டு மேபி a செகண்ட் கலர், ஒரு கொஞ்சம் கூட டார்க்கர் கலர் இல்ல லைட்டர் கலர், இதை விட இன்னும் லைட்டர் கலர் ஏதாவது பேக்ரவுண்ட் அதையும் போடலாம் நீங்க. ஓகே, அதோட மேட்சிங் கான்ட்ராக்ட் நான் அடுத்த கிளாஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு நான் வந்து கரெக்டா ஹவு டு டூ த கலர் மேட்சிங்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் காட்டிட்டு சொல்லி கொடுத்துருப்போம். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு நான் போவேன். கலர் மேட்சிங் இஸ் அனதர் பிக் சப்ஜெக்ட். அது ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். நான் அப்பதான் you will understand how the color matching has to be done. Okay, so இப்போ இதுல வந்து இதுக்கு பேலன்ஸ் ஆகுற நெக்ஸ்ட் it can be either a darker than this green any color or it can be lighter than this green. It will look very nice and beautiful. இதுக்கு கிளாஷ் ஆகுற மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஷ் ஆகும். It won't be blending. இப்போ இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம மாத்த வேண்டாமா? இப்போ ஒயிட் இருக்கு, இப்போ ஆலிவ் கிரீன் லீஃப் இருக்கு, இப்போ மத்த ப்ளூயிஷா பண்ணணும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணணுமா இல்ல as such இப்போ இருக்கிற கண்டிஷன்ல விடலாமா? எப்படி இதெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணணும். இந்த ஒர்க்கை தொடங்குறதுக்கு முன்னால நம்ம தீர்மானம் பண்ணணும். நமக்கு
இதுல வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேற வேணுமா இல்ல ஒயிட் தான் வச்சுக்க போறோமா அது நம்ம தீர்மானம் பண்ணணும். இப்ப இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பிங்க் கலர் பேபி பிங்க் மாதிரி கலர் பண்ணிட்டு அப்புறம் தான் இலையை அதுக்கு மேல பிரிண்ட் பண்ணணும்னா முதல் அந்த பிங்க் கலர் டை ஒர்க் நம்ம பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது ப்ராசஸ் டிஃபரெண்ட். அந்த டை ஒர்க் பண்ணிட்டு இப்ப நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, லெட் மீ ஷோ யூ. See, இந்த துணி அந்த துணியினுடைய பாதி கட் பாகம் தான் இந்த துணியும். அது ஒயிட்டை விட்டுட்டு இதை வந்துட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் கலரை மாத்திட்டேன். இப்ப இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு மாதுளம் பழத்தினுடைய தோலும் மஞ்சள் இது ரெண்டும் வச்சு கலர் ப்ராசஸ் பண்ணது. இது இப்ப இதுல பேக்ரவுண்ட்ல உள்ளது பெர்மனன்ட் கலர். அதுக்கு மேலதான் இந்த லீஃப் பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். சித லீஃபும் அங்கங்க அந்த ஃப்ளவர் பேட்ச் வந்ததுக்கு காரணம் என்னன்னா இதுல வந்து நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணோம். அந்த பீட்ரூட் இருந்த இடமெல்லாம் ஒரு பேட்சா தெரிஞ்சிச்சு. அந்த பேட்ச் எல்லாத்தையும் தான் நான் டூலிப் ஃப்ளவரா நான் மாத்திட்டேன். சரி, அதெல்லாம் அந்த ஃப்ளவர் எல்லாமே பீட்ரூட் இருந்த இடம் அதெல்லாம். இது வந்து வெஜிடபிள் டை இது. ஸோ நம்ம தீர்மானம் பண்ணணும் பேக்ரவுண்ட் கலரை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த லீஃபை பிரிண்ட் பண்ண போறோமா இல்லையா, இது ஒயிட்டாவே தான் வச்சுக்க போறோம், இதுக்கு மேல தேவைப்பட்ட டபுள் இன்னொரு கலர் டிசைன் பண்ணணும், எல்லாமே நம்ம தீர்மானம் தான். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் ஒரு பீஸ் துணி எடுத்து வச்சா நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் பேக்ரவுண்டு நான் என்ன செய்ய போறேன் இல்ல ஒயிட்டா விட்டுற போறேன். தென் யூ கேன் டூ. இதுல வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த பர்டிகுலர் பிளாக் பிரிண்ட் பண்றதுக்கு நீங்க துணி கடையில போய் வாங்கும் போது இதே குவாலிட்டி நல்ல குவாலிட்டி காட்டன் மெட்டீரியலோ சில்க் மெட்டீரியல் ஏற்கனவே சேம் கலர் டை பண்ணி வச்சிருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் 2x2 மெட்டீரியல் பிளவுஸுக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு விதவிதமான கலர்ல கிடைக்குது. அதுல ஏதாவது லைட் கலர் மெட்டீரியலை வாங்கி வந்து டைரக்டா மேல நீங்க இந்த பிரிண்ட்டை போட்டுருங்க. ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், எனி டார்க் கலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மாதிரி பிளாக் ஷர்ட் இது மேல பண்ணணும்னா உங்களுக்கு இது மேல இருக்கிற டிசைன் இப்பவே தெரியுது, படிச்சேன் என்ன தெரியுது, ஒயிட் கலர். அப்போ பிளாக் கலரா இருக்கக்கூடிய எந்த ஒரு டெக்ஸ்டைல் ஆனாலுமே அதுல போடக்கூடிய கலர் வந்துட்டு டோட்டலா ஆப்போசிட் கலர், பிரைட்டா தெரியுற கலர் மட்டும் தான் போட முடியும். எல்லா கலரும் போட முடியாது, எல்லா கலரும் தெரியாது. ஒயிட் தெரியும், எல்லோ தெரியும். அந்த ஷேட்ல ஒயிட் எல்லோ இல்ல ஒயிட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ற லைட் கலர் ஷேட் எதுனாலும் பிளாக்ல தெரியும். அப்போ பிளாக் மேல பிரிண்ட் பண்ணலாம். வேற எந்த கலர் நீங்க பிரிண்ட் பண்ண முடியாது. பிளாக் மேல இப்ப இந்த கிரீன் எல்லாம் பண்ண முடியாது. மெட்டாலிக் பண்ணலாம், கோல்டு காப்பர் சில்வர் அது பண்ணலாம். ஓகே, சோ இது டிசைன் பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம தீர்மானம் பண்றதுதான். ஓகே, அது வந்து இப்ப முக்கியமா மோஸ்ட்லி லேடிஸா இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு. அவங்களே தீர்மானம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கலர் பேக்ரவுண்டுக்கு இது மேல இது போடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அந்த லாஸ்ட் பிரச்சனைக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, so yeah, we can decide and do it however you want to do. வேற ஏதாவது கேள்விகள்? சார் இப்போ இந்த மாதிரி இப்ப நேச்சர் இதுல வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு உண்டான மெட்டீரியல் அப்ப வந்து நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி அந்த நேச்சுரல் ஃபைபர் அதனால ஆன மெட்டீரியல் அந்த மாதிரி சூஸ் பண்ணி அதுலதான் அந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க இந்த ஒர்க் வந்து நீங்க எது எப்படி செய்யறதுக்கு நீங்க தீர்மானம் எடுக்க போறது நீங்க தானே. எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் யூ. அன்லெஸ் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருந்து அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு சொல்றாரு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் துணி மேல எனக்கு இந்த டிசைனை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து அதை தான் நீங்க போட்டு வேண்டியது. அதனுடைய ரிசல்ட்டும் எப்படி வரும், எந்த கலர் மேல எந்த கலர் தெரியும்ன்றதையும் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாத ஒரு நாலேஜ் அதனுடைய நாலேஜ் இல்லாதங்கிறது அதை நம்ம தெரியப்படுத்தணும். ஓகே, ஸோ அதனால நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். நீங்களா உங்களுக்குன்னு செய்யும் போது நீங்க தீர்மானம் எந்த கலர் பேக்ரவுண்ட் நம்ம செய்யணும்
அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வேணும் அது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா கையில வச்சுக்கிட்டு தான் நீங்க ஒர்க்கை தொடங்கணும். இப்போ சில்க்ல நம்ம பியூர் சில்க்ல பண்றோம் அப்படின்னா இப்போ சில்க் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கலர்ல தானே வரும். இல்லையே, ஒயிட்லயும் வருது. ஒயிட் வரும். நான் வாங்குற நிறைய சில்க் துணி எல்லாமே அப்படியே மில்ல இருந்து பியூர் ஒயிட் இல்லைன்னா ஆஃப் ஒயிட்ல வரும். ஓகே, அதுல வந்து நம்ம வெஜிடபிள் கலர்ஸ் பேக்ரவுண்டா கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணுவோம். எஸ், வெஜிடபிள் கலர் போடுறீங்களோ இல்ல சிந்தட்டிக் கலர் போடுறீங்களோ எது வேணுமோ போட்டுட்டு அதுக்கு மேல பிரிண்டிங் வந்து எதனா பிரிண்ட் பண்ணிக்கலாம். எந்த பிரிண்ட்னா பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆனா பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் தான் பிரிண்ட் பண்றது பண்ண முடியுங்களா? காலையிலே நீங்க காலையிலே தொடங்கி பேக்ரவுண்ட் வேலையை முடிச்சிட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு எல்லாம் காஞ்சிருமே. நல்ல வெயில் இருக்கிற ஊரா இருந்துச்சுன்னா ஓகே ஓகே. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல இந்த பிரிண்ட்டை வந்து அது மேல போட்டுக்கலாம். இப்போ இது அயன் எல்லாம் பண்ண வேண்டியது அதான் ப்ராசஸ். இது வந்து இப்போ 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 see இது ஆல்மோஸ்ட் இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இதுல வந்து எங்க கையை வச்சு என்ன தேய்ச்சாலும் இதுல வந்து ஸ்மஜ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இதுல எதுவுமே ஸ்மஜ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. காஞ்சி போச்சு. இதை இன்னும் கொஞ்சம் கூட காய விட்டு ரிவர்ஸ் சைட்ல பேக்ல வந்து நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஐ மீன் பெயிண்ட் இது அயன் பண்ணுவேன். அயன் பண்ணனா அவ்வளவுதான் பெர்மனன்ட். அதுக்கு பிறகு நாளைக்கு காலையிலே ஐ கேன் புட் இட் ஃபார் வாஷ் அண்ட் வாஷ் இட். சாரி சைஸ் துணி 5 மீட்டர் கிளாத்னா ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஃபோல்ட் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. என்ன செய்யணும்னா இப்போ உங்களுக்கு 5 மீட்டர் கிளாத்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இப்போ ஒரு பல்லு முந்தாணி ஏரியா மட்டும் பண்ண போறீங்கன்னா சரி இந்த 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 டேபிள்ல வந்து அகலம் முந்தாணி அகலம் கரெக்டா ஃபிட் ஆகும். இந்த இந்த ஃபுல் டேபிள். ஏன்னா இன்னும் இதுக்கு இப்போ நான் ஸ்கிரீன் இது கம்ப்யூட்டர் வச்சிருக்கிற பேக்கில் இன்னும் கொஞ்சம் இருக்குது டேபிள் இடம். ஸோ இது வந்து கரெக்டா முந்தாணியினுடைய அகலம் வந்துட்டு இதுல கரெக்டா ஃபிட் ஆகிடும். முந்தாணியினுடைய வீதி எவ்வளவு வருதோ அதுவும் இதுல ஃபிட் ஆகிடும். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சைட்ல கொஞ்சம் 2-3 சேரை வச்சு புடவைய அந்த சேர்ல ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த முந்தாணி பாகத்தை மட்டும் டேபிள்ல வச்சு இந்த எட்ஜஸ்ல என்ன செய்யணும், இந்த கிளிப்பு கிடைச்சிச்சுன்னா கிளாம்ப் கிடைச்சிச்சுனாக்கா இந்த எட்ஜஸ்ல வந்து கிளாம்பை போட்டுடணும். கிளாம்பை போட்டு பிடிக்க வச்சிடணும். பிடிச்சிட்டு அப்போ ஸ்லிப் ஆகி போகாம இருக்கிறது பிடிக்க வச்சுட்டு அப்புறமா இது மேலே இப்போ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ செய்து முடிச்சிடும். அது ஆன பிறகு மற்ற சாரியினுடைய மற்ற பாகத்துல எல்லாம் என்ன பண்ணணும் அது. இப்போ நான் உங்களுக்கு அந்த சாரி காட்டினேன் இல்லையா, அந்த ப்ளூ கலர்ல அவங்க செய்தது, அதுக்கு வந்து அந்த சாரியினுடைய ஏறக்குறையோ ஒரு 3/4 பாகம் சைஸ் லென்த்துக்கு இந்த மாதிரி சின்ன டேபிள் தான் அது. 2 டேபிள்ல அந்த முழு சைஸ் பலகை பிளைவுட் விற்குது இல்லையா, ஃபுல் ஷீட் சைஸ், அந்த ஷீட் 2 ஷீட் வாங்கி டேபிள் மேல வச்சுட்டு அது மேல ஒர்க் பண்றேன். நிறைய இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கிற கிராமங்கள்ல செய்யற பெண்களும் என்ன செய்யறாங்கன்னா 2 ஷீட் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது பிளைவுட் ஷீட். இந்த 2 ஷீட்டையும் 2 டேபிள கொஞ்சம் தூரம் வச்சுட்டு இந்த 2 ஷீட்டையும் ஃபுல்லா வச்சு ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு வர மாதிரி வச்சிருவாங்க. வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டு, ஏன்னா அந்த வுட்ல இருக்கிற ஸ்டெயின் அதெல்லாம் வந்துடக்கூடாது, பிளெயின் பிளாஸ்டிக் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல சாரியை வச்சு அந்த டிசைன் கிரியேட் பண்றாங்க. ஏன்னா கிராமத்துல உள்ள நிறைய பெண்கள் செய்யறாங்க. இப்போ அவங்க செய்யறதுக்கு அவ்வளவு பெரிய டேபிள் வைக்கிறதுக்கு அவங்க வீட்டுல இடம் கிடையாது. ஸோ இந்த பலகை வேலை முடிஞ்சு இந்த 2 பிளைவுட் பலகை அலக்க தூக்கி அப்படி நிறுத்தி வச்சிருவாங்க எங்கேயாவது ஒரு சைட்ல. அதுதான் மெத்தட். அது செய்யணும்னு நிர்ணயம் பண்றவங்க அதுக்குள்ள வழி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க செய்முறை தான் தெரியணும். அந்த செய்முறையை நம்ம காட்டின பிறகு மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே. நமக்கு வந்து என்ன டேபிள் சைஸ் இப்போ டு ஸ்டார்ட் வித் ஒரு டைனிங் டேபிள் இருந்தா ஓகே இல்லைங்க? இந்த சைஸ் இது வந்து 4-6 சேர் போடக்கூடிய டைனிங் டேபிள் செட் இது. ஸோ நமக்கு டேபிள் சைஸ் இதை விட சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பிளைவுட் மட்டும் இது மேனுஃபேக்சர் பண்ண போறோம், நாங்க வந்து சீரியஸா இதை திங்க் பண்றோம், இது மேனுஃபேக்சர் பண்ண போறோம்னு சொல்றவங்க பிளைவுட் அந்த ஷீட்ல வாங்கி பண்ணலாம். சாரியை வந்து ஒரு பாகம் வச்சு செய்து முடிச்சுட்டு அது காஞ்ச உடனே அப்புறம் அதை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு அடுத்த பாகத்தை டேபிள் மேல வச்சுட்டு அடுத்த பாகத்தை முடிச்சிடலாம்.
அந்த பிளைவுட் ஷீட் சைஸ் வந்து என்ன 6x4 அப்படிங்களா? 6 அடிக்கு 4 அடி என்ன வருது இல்ல, அதான் 6x4 வருது. அது அது ஒரு 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 சிங்கிள் ஷீட், அந்த ஒரு ஷீட். ஆமா 6க்கு 4 அது கரெக்டா இருக்கும் இல்லைங்க? அந்த ஷீட் வாங்கினாங்கன்னா இப்ப நான் 2-3 கிராமங்கள்ல நம்ம சொல்லி கொடுத்த இடத்துல வந்து 2 ஷீட் வாங்கி வச்சிருக்காங்க. 2 ஷீட் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு கிராமத்துல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க டேபிளே கிடையாது, அவங்க இந்த மூங்கில் குச்சி ஒரு 3 ஸ்டாண்ட் கட்டிட்டு இப்படி ஏ ஷேப் மாதிரி வச்சு 3 ஸ்டாண்ட் கட்டிட்டு குறுக்க பம்பு வச்சுட்டு இந்த ஷீட் அது மேல வச்சிடறாங்க. அவ்வளவுதான். அதாவது வல்லவனுக்கு மனசுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஸோ இது இந்த காட்டன் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு சார், பார்க்கவே சில்க் மாதிரி இருக்கு. ஆமா, இது சில்க் மாதிரி வாஷ் பண்ணா கூட அதே மாதிரி தான் ரொம்ப அழகா வாஷ் ஆகும். இப்போ நீங்க இது என்ன பிரைஸ் இப்போ என்ன நீங்க வாங்குன இந்த இந்த ஃபேப்ரிக்? இந்த சேம் மெட்டீரியல் தான், சேம் காட்டன் தான், இந்த டிசைன் how it is சேம் காட்டன். அதுல ஒரே லென்த்ல இருந்து நான் வெட்டி வெட்டி எடுத்து தான் இப்ப நிறைய கிளாஸஸ்ல காட்டியிருக்கேன் நான். முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு இதுதான் லாஸ்ட் பீஸ், இது உங்களுக்காக வச்சிருந்த லாஸ்ட் பீஸ் டன். வேற பீஸ் எனக்கு நாளைக்கு பெங்களூர் போனோம்னா தான். how beautiful it is falling. சோ இது நீங்க பர்ச்சேஸ் பண்ணது பெங்களூர்லயா சார்? நான் இருக்கிறது பெங்களூர், வீடு இல்ல பெங்களூர். நீங்க இந்த மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது? ஓகே. நான் எந்த ஊர்ல எல்லாம் சொல்லி கொடுக்க எங்கெல்லாம் போறேன்னா அங்கெல்லாம் மெட்டீரியல் வாங்கிட்டு சுத்துவேன். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லி எனக்கு எனக்கு கரெக்டான மெட்டீரியல்ல வாங்குறதுக்கு இதுவரையிலும் சரியா ப்ராப்பரான உதவி கிடைக்காத இடம் கோயம்புத்தூரும் ஈரோடு தான். இன்னைக்கு கிடைச்சிருங்க, அது நாங்க வரணும்னு இருக்கு போல் இருக்கு. இன்னைக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த நல்ல மெட்டீரியல் மட்டும் நீங்க அங்க ஏதாவது நல்ல மில்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம டிசைன் எது எப்படி செய்யறதுமே அந்த இப்ப நீங்களே பாருங்க. இப்போ அவங்க ராஜி அப்சர்வ் பண்ணி சொன்னாங்க, ராஜி தானே சொன்னது மெட்டீரியல் இவ்வளவு அழகா ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லி. அதான் நம்ம போட்ட டிசைன் அது எது எப்படி இருந்தாலுமே அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குதோ அது மேலதான் போகுது. இப்போ இப்போ இந்த இந்த இலையை நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தா கூட இந்த மெட்டீரியல்லே how beautiful it is. அப்படி சென்டரை பிடிச்சி நம்ம தூக்குனா அவ்வளவு டிரேப்பிங் பாருங்க. இப்பதான் வந்து போட்டு அதுல பிரிண்ட் பண்ணி பிளாக் எடுத்து how beautiful it is draping. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. சோ இது வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து ஒண்ணா சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி போறதுனால டைம். இதே வந்து நான் ப்ரொடக்ஷனுக்காக நான் உட்கார்ந்து அனுப்பிச்சானாக்க எனக்கு இவ்வளவு டைம் எடுக்காது. இவ்வளவு டைம் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. எல்லாரும் சாம்பிள் மாதிரி எனக்கு 1/1 ஒரு 1/1 சின்ன பீஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க இப்ப கட்டிங் ஏதாவது? இந்த துணி வந்து நான் எப்படின்னு சொல்றேன், இந்த துணியினுடைய விட்த் பண்ணா வந்துட்டு இதுதான் இந்த 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 துணி இதுதான். அதான் வந்து இந்த விட்த், இது ரன்னிங் மீட்டர் சைடு. இது இத இப்போ அந்த விட்த்ல ஸ்கொயரா ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் பண்ணி ஸ்கொயரா ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயரா வந்து நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்கார்ஃப் சைஸ்க்கு வருது. தேவைப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை, இப்ப என்னுடைய பேத்தி மாதிரி வயசு 8 வயசு, அவளுக்கு அழகா ஸ்கர்ட் தைச்சிடலாம், இதுல ஃப்ராக்கே தைச்சிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல இப்ப உங்ககிட்ட எனக்கு ஏதாவது சின்ன சாம்பிள் கை இருக்குமா? இது கட்டிங் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இது மாதிரியே தேடுறதுக்கு. இந்த துணி பெங்களூர்ல இருக்குது, பெங்களூர்ல இருக்கு. சாம்பிள் வேணுமா? ஆமா, நான் அரேஞ்ச் பண்றேன். சரி. அதே அது கூடவே நீங்க இன்னொன்னு ட்ரை பண்ணணும். நீங்க வந்து நல்ல பியூர் காட்டன் டி-ஷர்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. சரி. டி-ஷர்ட்ஸ், ஏன்னா இந்த பிரிண்ட் மெத்தடும் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுல டி-ஷர்ட்ஸ் சூப்பரா வரும். டி-ஷர்ட்ஸ்ல மட்டும் நம்ம இப்ப பாருங்க, எனக்கு இதே கிளாஸ் அந்த எல்லோ துணி காட்டினேன் இல்லையா, அதை அட்டென்ட் பண்ண ஒரு புள்ள சேலத்துல இருந்து காலேஜ் இல்ல, ஒரு புள்ள காலேஜ் ஒண்ணு முடிச்சிடுச்சு, இப்போ வேலைக்கு போகுது.
அந்த 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அவங்க டிஷர்ட் பிரிண்டே போட்டுக்கின்னு எனக்கு நேற்று போட்டோ அனுப்பி கொடுத்தாங்க. இதே லீஃப் பிரிண்ட் பட் டிஃப்ரெண்ட் கலர்ல பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கேர்ள்ஸ் டிஷர்ட்டுக்கு ஏத்த ஒரு டிசைன் அது. அது அடுத்தது வந்து என்னது அவங்க சொந்தத்துக்கு பண்ணிக்கினாங்க. ஸோ அவங்க விருப்பமான கலர் போட்டுக்கினாங்க. அவ்வளவுதான். போட்டு அழகா பிரிண்ட் பண்ணி டிஷர்ட்டை போட்டுக்கின்னு போட்டோ எடுத்து அனுப்பிக்கிறாங்க. இட்ஸ் பாசிபிள். ஸோ டிஷர்ட் கிடைச்சிச்சுன்னு சொன்னா டிஷர்ட்ல நான் வந்து இந்த டை அண்ட் டை மெத்தடு, விதவிதமான டிசைன்ஸ் வர மெத்தடு, இது எல்லாமே ஓகே. ஸோ ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இந்த நிறைய யங் பீப்புள் விரும்பி வாங்குறது வந்து டிஷர்ட்ஸ், இந்த ட்ரெஸ் மெட்டீரியல். சரி, இந்த மாதிரி இப்போ மெட்டீரியல்ல பண்ணும்போது இதை வந்து இப்போ ட்ரெஸ்ஸா யாராவது கொண்டு போய் ட்ரெஸ்ஸா தைக்கணும். அப்படி இல்லைன்னா சாரியா இருக்கணும். சாரியா இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் தைச்சுக்குவாங்க. பட் டிஷர்ட்னு பண்ணும்போது ஜஸ்ட் அவங்க செய்தாலும் இல்லை வாங்கினாலும் ஜஸ்ட் வாங்கி போட்டுக்கிற வேண்டியது தானே. ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு மார்க்கெட் வந்து மச் ஈஸி. ஸோ அதனால நீங்க வந்து டிஷர்ட் நல்ல குவாலிட்டி டிஷர்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்க ஊர் என்ன சொன்னீங்க? இல்ல, கோயம்புத்தூர் தான் சார் டெக்ஸ்டைலுக்கு ரொம்ப பிரசித்தம். அவங்க தான் ரிசர்ச் பண்ணி சொல்லணும் நமக்கு. என்னன்னா ரெண்டு விஷயத்த நம்ம கவனிச்சுக்கணும். இது வந்து நம்ம இப்போ நம்ம வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்டதா நம்ம பார்க்கும்போது, ஒண்ணு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது. பியூர் காட்டன்னா பியூர் காட்டன், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் காம்ப்ரமைஸ் இல்லை. அடுத்தது வந்து காஸ்டையும் கவனிச்சுக்கணும். ஹோல்சேல் பிரைஸ் நமக்கு டிஷர்ட் வாங்கணும்னு சொன்னா நமக்கு நல்ல ஒரு பிரைஸ்ல கிடைக்கும் போது தான் நம்ம ஒர்க் அது மேல பண்ண பிறகு விற்கிறது வந்து நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். டிஷர்ட் வாங்குறதே நம்ம 200-300 ஒரு டிஷர்ட்னு சொல்லி வாங்கினா அதுல என்ன பைசா பண்ண முடியும்? நீங்க என்னதான் பியூட்டிஃபுல் ஒர்க் பண்ணாலும் கஷ்டம். யூ கான்ட் டு தட். அதனால நல்ல டிஷர்ட் குவாலிட்டி. அதுல வந்து டிஷர்ட்லயே கேர்ள்ஸுங்களுக்கு சூப்பரான டிஷர்ட்டோ, ரவுண்ட் நெக்கு, இந்த 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 செஸ்டுக்கு ஃப்ரண்ட் லைன்ல வந்து நீளமா இங்க தைச்சு அட்டாச் பண்ண மாதிரி யோக் வர மாதிரி அப்படியெல்லாம் டிஷர்ட் கேர்ள்ஸுக்கு இருக்குது. அதெல்லாம் பிரமாதமான வேலை பண்ணும். சார் நீங்க எவ்வளவு சாம்பிள் எதனா வச்சிருக்கீங்களா சார் டிஷர்ட்ஸ்க்கு இப்போ பார்க்கிறதுக்கு? நான் வாங்கி பண்ண ஒரு டிஷர்ட்டும் எனக்கே சாம்பிள் நிக்கிறது இல்லை, போயிடுது. இப்ப நான் வெள்ளூர்ல இப்போ ஆளு போனது ஒரு வீட்டு உள்ள இருந்துக்குன்னு ஜூம்ல இது காட்டுறதுனால இந்த இத்தனை பொருள் கூட இப்ப என் கையில இருக்குதுங்க. இல்லைன்னா இது எப்போ போயிட்டு இருக்கோம், எப்போ போயிட்டு இருக்கோம். முடிஞ்ச உடனே காத்துன்னு இருப்பாங்க எனக்கு ஒண்ணுக்குன்னு சொல்லி. அதனால எப்படி சார் ப்ரமோட் பண்றீங்க? இதை பத்தி நீங்களா இருக்கிறீங்களா? அப்படிதான் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப செய்ய தொடங்க சும்மா உட்காந்து இருப்பீங்க. நீங்க கண்டிப்பா நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா நான் திரும்பி வர மாட்டேன். இப்ப இந்த மெத்தட்ல வந்து இப்ப லீவ்ஸ் மட்டும்தாங்களா இல்ல அந்த இன்னும் விதவிதமா இருக்குது. இப்ப இந்த லீஃப் உங்களுக்கு இந்த லீஃப் ஒண்ணு அந்த மெயின் காட்டி கொடுக்கறதுக்கு அதை ஃபுல்லா பெயிண்ட பெட்டி இதை பெட்டி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் வெஜிடபிள் பிரிண்ட் நான் பண்ணும் போது உங்களுக்கு இவ்வளவு டைம் எடுத்து நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பண்ணும்போது இலைக்கு பதிலா எந்த பொருளை யூஸ் பண்றேன்னு தான் காட்ட போறோம். மற்றபடி பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ண, எவ்வளவு தண்ணி ஊத்தணும், எப்படி பண்ண, அதெல்லாம் இல்ல, அவசியம் இல்ல. அன்லெஸ் திரும்பவும் டவுட் இருந்தா மட்டும். மற்றபடி நல்ல அழகான சைஸ் ஒரு ஆப்பிள் வாங்கி வந்தா அந்த ஆப்பிள நீளமா இப்படி மேல இருந்து கீழே, காம்புல இருந்து கீழே நீளமா வெட்டி எடுத்தோம்னா சூப்பரான ஆப்பிள்னுடைய அந்த ஷேப்பு, சென்டர்ல அந்த கொட்டை பாகத்தின டிசைன் அழகா வந்துடும். அதே மாதிரி பேர் என்ன பழம் சொல்லுவாங்க? பேரிக்காய், அந்த பழம். அதே மாதிரி சில ஷேப் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழங்க இருக்குது. அதுல அடுத்தது வந்து நம்ம முட்டைக்கோசு வருது இல்லையா? அந்த முட்டைக்கோசை வந்துட்டு
இப்படி நீளத்துல மேல இருந்து வேறு பாகத்துக்கு இப்படி கட் பண்ணியும் பியூட்டிஃபுல் பிரிண்ட் பண்ணலாம், இல்ல குறுக்க கட் பண்ணியும் ரவுண்ட் ரவுண்டா பியூட்டிஃபுல் பிரிண்ட் பண்ணலாம். அதுல இருக்கிற அந்த இலையினுடைய சுருக்கம் ஷேப் எல்லாம் சூப்பரா வரும் கலர். ஓகே, வெங்காயம் கட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம், அதை கட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். அசோக், நான் ஒரு இப்ப எல்லாருக்கும் சேர்த்துதான், பட் அசோகன் கூப்பிட்டு சொன்னது என்னதுன்னா இந்த வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்டதுக்காக. அதாவது இந்த நிறைய வெளிநாட்டுல இப்ப நம்ம நாட்டுல யூஸ் பண்றாங்க. வெளிநாட்டுல வந்து இந்த சமையல் அறையில வேலை செய்யும் போது, சாப்பாடு பரிமாறும் போது, கொள்ளும் போது ஏப்ரின் கட்டிக்குவாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த ஏப்ரின் துணி வந்து கொஞ்சம் கட்டியான துணி, பியூர் காட்டன், ஆனா கொஞ்சம் கட்டியான துணி. அந்த துணியில நீங்க வெறும் ஏப்ரின் மட்டும் தைச்சு போடுறதுக்கு அந்த துணியில வெங்காயம் பிரிண்ட், முள்ளங்கி பிரிண்ட், பீட்ரூட் பிரிண்ட், முட்டைக்கோசு பிரிண்ட், அப்புறம் பூக்கோசு பிரிண்ட், இது எல்லாமே சின்ன சின்ன சின்னதா அதை கட் பண்ணி அந்த ஷேப்ல எடுத்து இது இவ்வளத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி இதே பிரிண்ட் அழகா அதுல ஏப்ரின்ஸ் தைச்சு பாக்கெட்ல போட்டு சீல் போட்டு வச்சீங்கன்னா பிச்சின் போடும், ஹாட் கேக் மாதிரி. சரி, அவ்வளவுதான். இதுல ஒன்னும் பண்றவங்க ஆர்ட் ஒர்க் பண்ண வச்சு பிக்சரை கொடுத்து இது எனக்கு பிரிண்ட் பண்ணி அதெல்லாம் தேவையே இல்லை. சரி, வெறும் இதை வச்சு பிரிண்ட் எடுத்தா போதும். நீங்க அந்த 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 முட்டைக்கோசு, பூக்கோசு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ற விதம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அது என்ன சைஸ் சார் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும்ல, ஏப்ரனா ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சிருப்பாங்க இல்லையா சார்? அதுக்கு ஆக்சுவலா ஸ்டிச்சிங் இருக்கு. ஏப்ரன் வந்து கேள்விப்படாத விஷயம். ஏப்ரன் பற்றி சொல்ற கேட்டுங்க. ஏப்ரன் வந்து சமையல் அறையில சமைக்கும் போது கட்டிக்கிற ஏப்ரனுடைய சைஸ் ஒண்ணு. சமையல் அறையில டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சர்வ் பண்றாங்க இல்ல, இது வந்து நான் வெளிநாட்டு விஷயம் சொல்றது. சர்வ் பண்ணும்போது கட்டி ஏப்ரன் ஒண்ணு. அடுத்தது இதுல ஃபுல் ஏப்ரன் இருக்குது, ஆஃப் ஏப்ரன் இருக்குது. இப்ப நம்மளுக்கு எந்த சைஸ்ல எப்படி போட்டு வித்தாலுமே மார்க்கெட் வருது. அதாவது வியாபாரத்துல ஒரு விஷயம், எப்படி அவங்கள சோதனைக்குள்ள ஆக்கி விற்கணும்ன்றது இன்னொரு விஷயம். டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சும்மா கிடையாது. அந்த சோப்பை போட்டு அந்த ஐஸ்வர்யா ராய் தேய்ச்சி குளிக்கிறது காட்டலனாக்க நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வாங்குவாங்களா அந்த சோப்பை? ஆனா அதுல என்ன இருக்குது பொருள் எனக்கு தெரியும். எந்த கம்பெனிக்காரன் செய்தி எந்த சோப் வந்தாலும் இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான், வாசனை மட்டும் தான் வித்தியாசம், ஷேப்பு கலர் வித்தியாசம். உள்ள இருக்கிற பொருள் எல்லா சோப்லயும் ஒன்னேதான், அது இல்லாம சோப் செய்ய முடியாது. ஆனால் யாரு போட்டு குளிக்கிற மாதிரி டிவில காட்டுறாங்க, அங்கதான் இருக்குது கிளிக். அவ்வளவுதான். இதை பார்த்தா நம்ம ஜனங்க ஏமாந்து வாங்குறாங்க. ஸோ அதனால நமக்கு என்ன தெரியணும்னா, வியாபாரத்துல மக்களை வந்து கவர்ச்சியா எப்படி நம்ம சொல்லி விற்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ நீங்க பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட நிக்க மாட்டேங்குது. இண்டிவிஜுவலா நீங்க எப்படி சார் ப்ரோமோட் பண்றீங்க? செல்ஃபா நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நிறைய இப்ப நாங்க இப்போதைக்கு எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா ஆயிட்டு இருக்கிறது வந்து இந்த டைனிங் டேபிள் செட்ல யூஸ் பண்ற மேட்டு, நாப்கின், அப்புறமா மாஸ்க் தான் சேவ். இது எல்லாமே அதை வந்து என்னுடைய சன் அண்ட் டாட்டர்ல அவங்க பாத்துக்கிறாங்க. அவங்க ஏதோ ஃபேஸ்புக்ல போட்டு வைக்கிறாங்க. ஆனா பியூர்லி த்ரூ த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிஃப்ட் ஷாப், பெங்களூர்ல உள்ள கிஃப்ட் ஷாப். எங்களுக்கு அதுவே திருப்தி. அதுவே அவங்களால செய்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால இப்போ ரொம்ப இந்த கோவிட் சீசன்ல அவங்க ரொம்ப சஃபர் பண்றாங்க. ஏன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வந்து நம்ம கத்து கொடுத்து இப்ப நாங்க என்ன செய்திருக்கோம்னா, நிறைய பேர் கேர்ள்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தைய மிஷின் கொடுத்து வீட்டுல வச்சிருக்கோம். அவங்க சமயத்துக்கு டைமுக்கு சாப்பிட்டுக்குன்னு கொடுக்குற அசைன்மெண்ட்டை மட்டும் செய்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இவங்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல ஃபேக்டரி மாதிரி நடத்தி அதெல்லாம் கிடையாது. வாரத்துல 1-2 நாள் அந்த கேர்ள்ஸ் எங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்போ எங்க டாக்டர்ல வந்து என்னெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணணும் காட்டி கொடுக்கணும், அதெல்லாம் காட்டி கொடுத்து திரும்ப அனுப்பிடுவா போல. இன்னைக்கு நான் கேள்விப்பட்டு அவங்க நாளைக்கு வராங்க. நாளைக்கு வந்து எங்க வீட்டுல இருப்பாங்க. ஃபுல்லா அது வந்து அந்த கட்டிங்ல இருந்து அதுல இருந்து புது ஐட்டம் எல்லாம் இருக்கும்போது வருவாங்க, காட்டி கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல் த கோஆர்டினேஷன்.
இதுக்கு வந்து நம்ம தனியா பில்டிங் எடுத்து ஃபேக்டரி எல்லாம் நடத்த அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு வேற டாக்ஸும் கட்டிக்கின்னு, அதுக்கு வேற பர்மிஷன் வாங்கிக்கின்னு, லைசன்ஸ் வாங்கின்னு, குடிசை தொழில் பாரதியார் சொன்ன மாதிரி இருக்க வேண்டியதான். நமக்கு என்ன பொருள் ப்ரிப்பரேஷன் ஆகி வரணும். அவன் தலைக்கீழ நின்று செய்யறானா இல்ல நேரம் நின்று செய்யறானா அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பொருள் வந்துடணும். தட்ஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவல்லயே ஜனங்களை வேலைக்கு எடுக்கிறவங்களை பாக்குறதே உங்க கையில என்ன டிகிரி இருக்குது, இந்த டிகிரி கேட்கறது நீ என்ன செய்வேன் என் கம்பெனிக்காக, என்ன கொடுக்க முடியும் அதை சொல்லுன்றாங்க. அது நீ எப்படி இப்ப பாருங்க, இப்ப இந்த லாக்டவுன் வந்து 9-10 மாசம் ஆகுது இல்ல, இப்போ இது 10வது மாசமா, இது மார்ச்ல தொடங்குச்சுன்னு சொன்னா, அப்போ இந்த 10 மாசத்துல இவ்வளவு பேரும் வீட்டுல இருந்து அவங்கவுங்க வேலையை யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஒர்க் அந்த ஒர்க் செய்ய முடிஞ்சிச்சோ, அந்த கம்பெனி நடத்துறவனுடைய மேனேஜர் அவனை எல்லாரையும் திருப்தி பண்ண முடிஞ்சதோ, இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் த நியூ நார்மல், தயவுசெய்து நீங்க செய்துங்கப்பா, நாங்க பணம் பில்டிங் எல்லாம் இனி போட வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. நல்ல மாதிரி போச்சு. நம்ம செய்ய வேண்டியது அங்கங்கே வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி டியூன் அப் பண்ணி வச்சிடணும். பொறுப்பா நம்ம கொடுக்குற வேலையை அவங்க செய்து வந்து சப்ளை பண்ணணும். அவங்க செய்த கூலி என்னவோ அதை நம்ம சார். நீங்க டி-ஷர்ட் பண்ணதே ஏதாவது வீடியோஸ் வச்சிருக்கீங்களா சார்? அது அவங்கள மியூட் பண்ண சொல்லிடுங்க. யாருன்னு தெரியல. அதாவது இத்தனை வருஷமா செய்யும் போது நான் என்னைக்குமே ஒரு வீடியோ எடுத்து வீடியோல எல்லாருக்குங்க, ஏதாவது நான் தான் இதெல்லாம் தேவைன்னு கேட்கறாங்க, நான் தான் போயிட்டு இருந்தேன் வீடியோ இல்லையே. அப்ப நான் இந்த வீடியோ செய்யணும், வீடியோ எடுத்து போடணும், இதை பற்றி நான் கிணறு கூட நினைக்கல. அந்த ஒரு புக்கு இதை எழுதணும், ஒரு புக்கு வடிவத்துல கொண்டு வரணும் அப்படி எல்லாம் இருந்தது. இப்ப இந்த பேப்பர்ல செய்யற பொருளுடைய புக்கு வந்து இப்போ அமேசான்ல கிண்டல் புக்ல கிடைக்குது என்னுடைய புக்கு. பட் அது அப்படிதான் நான் யோசித்தேன். இப்போ வீடியோ எடுத்து நம்ம இதை வச்சு ட்ரைனிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ண நான் நினைக்கவே இல்லை. இப்பதான் இந்த கோவிட் வந்ததுல இருந்து இந்த 10 மாசமா தான் இப்போ கம்ப்ளீட் மைண்டே இப்போ அந்த டைரக்ஷன் தான் ஓடுது. ஓகே, ஸோ அதனால இனி வரப்போற காலகட்டத்துல நான் நினைக்கிறேன், ஒருவேளை இப்போ சொல்லி கொடுக்குற அவ்வளவு தொழிலுமே நான் வீடியோ எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, so any other question இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்டைல்ஸ் இப்படி எடுக்கும்போது இதை கேட்லாக்ல போடுறதுக்குள்ள போட்டோகிராஃப்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அதுக்குள்ள நான் அதை ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு போட்டோகிராஃப்ஸுக்கு வந்துட்டு, அதாவது நீங்க வந்து கேட்லாக் நாளைக்கு ஸ்பெஷலி லைக் ஒரு அசோக் செய்யும் போது கேட்லாக்ல போடும்போது துணியை வந்து சாதாரண என்ன பண்ணுவாங்க, மடிச்சு இது டிசைன் எல்லாம் தெரியற மாதிரி மடிச்சு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த துணியினுடைய ஜஸ்ட் சென்டரை கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். இதுதான் சென்டர். இந்த சென்டரை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இதை பிஞ்ச் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், இப்போ இந்த துணியை ட்விஸ்ட் இட். எல்லா டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்லயும் கேட்லாக்ல போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் வந்து போட்டோகிராஃபுக்கு திஸ் இஸ் த டெக்னிக். இது பார்டர் கிட்டர் எல்லாம் தைச்சு முடிச்ச பிறகு this is how it should look. Okay,
டெக்ஸ்டைலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் ஃபார் போட்டோகிராஃப்ஸ்க்கு யூஸ் பண்ற மெத்தட். அங்கிள் உள்ள இருக்க பேட்டர்ன் தெரிய வேணாமா அங்கிள்? இல்ல, அவங்க பேட்டர்ன் வந்து அதுவும் தனியா போடுவாங்க. பட் எல்லா டெக்ஸ்டைலினுடைய பேட்டர்ன் ஃபினிஷ் ப்ராடக்ட்டினுடைய போட்டோகிராஃபர் இன்டர்நேஷனல் கேட்லாக் வந்து இப்படிதான். மெட்டீரியலோட குவாலிட்டிக்காக திஸ் இஸ் ஹவ் யூ ஷோ இட். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு நிறைய இது ஒயிட் துணியா இருந்தாலும் ரிஃப்ளெக்ஷன்ல டீடைல் கொஞ்சம் கம்மியா தெரியும் உங்களுக்கு. மோஸ்ட்லி இட்ஸ் லைக் தட் ஒன். சி, இதுல பண்ணும்போது இந்த துணியில ஃபார் எக்ஸாம்பிள் so சூப்பரா இருக்கு. அந்த துணி உடைய டிசைனும் கலர் அதை பொறுத்து இருக்கு. So that's how it is. See, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நீயும் அதே மாதிரி செய்து அதே மாதிரி சுட்டி வை. எப்படி செய்றோம்? நான் சொல்லி தரேன். அசோக் யார், உங்க பையனா? இல்ல சார், கண்ணன், என்னுடைய டாட்டர். ஓ கண்ணன். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற. Okay, so there is no more questions. Maybe we should wind up. ராஜி இருக்கீங்களா? ராஜி uncle, leave uncle, thank you. I thought that's what I'm thinking. We should leave. Yes sir, I'll leave. wind up. Yeah, you are leaving, huh? Illa, I think it's time for all of us to leave. yeah, we can wind up, sir. We can wind up. 3rd December at the same time, 4:30 we'll meet. ஏதாவது see some people think sir we will ப்ளீஸ் அந்த குரூப் இதெல்லாம் அனுப்பிடுங்க. நான் ஆன்சர் பண்ணும்போது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். கேட்ட கேள்விக்கும் பதில் எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் த குரூப் வில் ஹெல்ப். ஓகே, ஸோ there is no more questions. I think we should say good night. Yes sir, 3rd December. Thank you. You are most welcome. நான் செஞ்சு அனுப்புறேன். பேர் சொல்லல, எவ்வளவு நேரம் ஆகி சொல்லுங்க. கேசவ் சொல்லுங்க. கேசவ். கேசவ். KESKV. Thanks for the spelling. எல்லாரும் கேஷவ் சொல்றாங்க இல்லையா, அது கேஷா வரக்கூடாது, சா சவுண்ட் வரணுங்கிறதுக்காக. Very nice, good. When I'm doing for a exclusive children session, I should tell him. Okay, thank you sir. Okay then, Ashok, did we? சொல்லுங்க. ஓகே. நான் நினைச்சேன் எல்லாம் போக மனசு இல்லையா எல்லாருக்கும். அது ஒரு சைடு இருக்கு, உங்களுக்கு இது கொடுக்கணுமே, அதனால ரெஸ்ட் கொடுத்தாதான் தெரியும். இன்னைக்கு ஆக்சுவலா கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் புக்டு. திரும்ப நாளைக்கு அதே மாதிரி தான் இருக்கு கண்டினியூஸா, புதன்கிழமை இல்ல. இப்ப நீங்க வாங்கின காட்டன் ஃபேப்ரிக் என்ன பிரைஸ் வந்துச்சு? இப்ப இந்த பியூர் காட்டன் இந்த காட்டன் தான் I think. ஆமா, I think if my memory is right, we paid I think 180 rupees நினைக்கிறேன் per meter, but I can always ask. There is somebody still in Nagaland who helps me for buying if I want more. Okay. நான் வேணா இப்போ present என்ன ரேட்ல விக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு நான் I can send a message and ask her. ஏன்னா அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிடல், ரீசர்ச் சென்டர் ஹாஸ்பிடல் இருக்கு திமாப்பூர்ல.
ஆமா சொன்னீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லா லினன் மெட்டீரியல் எவ்ரிதிங் அந்த ஷாப்ல இருந்து தான் வாங்குறாங்க. அதனால அந்த ஆள் எனக்கு கரெக்டா எஸ் சார் நீங்க என்ன விஷயத்துக்கு வாங்குறீங்க, என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் கேட்டு தான் அந்த ஆள் கரெக்டா எனக்கு மெட்டீரியல் கொடுப்பான். நல்ல மனுஷன். ஸோ ஐ கேன் ஆஸ்க் ஹிம். அடுத்தது வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் பல்கும் ஹி வில் சென்ட். இப்போ நான் நிறைய பேருக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் அனுப்பி கொடுத்தா போல. யா, ஸோ தட் ஆல்சோ ஹி வில் டு. சரி, இப்போ இதோட வித்து என்ன சொன்னீங்க? இது 12 இன்ச் இல்லையா? ஆனா நான் பெங்களூர்ல பண்ண பிறகு உங்களுக்கு சாம்பிள் கொடுக்க முடியும் எனக்கு. ஆச்சு. இதோட வித்து 12 இன்ச்சுங்களா? இது எப்படி இதோட வித்து இந்த காட்டனோடது? அதான் காட்டன் இதனுடைய விட்த் வந்து எவ்வளவு இருக்குது? ஒரு நிமிஷம் நானே அளந்து பார்க்கல. Give me 1 minute. நான் இப்போ அளந்து சொல்லிடுறேன். 1 minute. Forty-three inches width. Okay. சரி. நான் அந்த விட்த்தை தான் நான் ட்ரையாங்கிள் ஆக்கி ஸ்கொயருக்கு வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இட்ஸ் a ஸ்கொயர் பீஸ். இப்போ நான் கட் பண்ணிருக்கிற பீஸ் வந்து ஸ்கொயர் பீஸ். ஓகே அசோக் then. சரி. Okay, see you then. Bye. Thank you sir. Thank you so much. Thanks. Good night for all of you. Bye bye. Okay, Tenmi Kadas. செந்தில். அவர் ஏதோ அதுக்கு ஒரு அடைமொழிக்கு பேர் சொன்ன காரணம் சொன்னாங்க. ஆரம்பிச்சிருக்குமே. ஆனா முதல்ல இருந்தே மேல ரெக்கார்டு வந்துட்டு பாஸ் அது நவுத்தும் போது பாஸ் பண்ணிட்டேன். அப்ப திரும்பி எடுத்து விட்டேன். அதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு காட்டியிருக்கோம். முதல்ல இருந்தே அது ஆட்டோ ரெக்கார்டிங் தான் ஸ்டார்டிங்ல இருந்து.